नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्भोग्य कृष्णम् पाराद्यं स्वं श्रुतिसरसिरः सिद्धमध्यापयन्ति चोत्तिष्ठायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன விம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருவாடிப்புறத்தில் ஜெகத்துதித்தாள். திருப்பாவை 30 செப்பினாள். பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள். திருப்பாவையாகிற இந்த திவ்ய கிரந்தத்திலே இன்றைய தினம் நமக்கு அனுபவத்துக்கு உரிய பாசுரம் புள்ளும் சிலம்பின காண் என்று இருக்க வேண்டும். ஆனால் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை என்கிற பாசுரத்தை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம். ஏனென்றால் ஒரு நாள் கழித்துத்தான் போய்கொண்டிருக்கிறோம். பார்க்கிற போது கீழ்ப்பாசுரத்திலே, அதாவது 4வது பாசுரத்திலே என்ன விஷயத்தை காட்டினாள் ஆண்டாள் என்றால், அடியவர்களுக்கு, பகவானுடைய அடியவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக, அவர்களுடைய ஆணைக்கு இணங்கி வேலை செய்வதற்காக தேவர்களும் வந்து நிற்பார்கள் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதற்கு பிற்பாடு அப்போ இது அவாந்தர பலன், அதாவது பாகவதர்கள் அவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றியுணர்வோடே இருக்க வேணும் என்பதற்காக மழை பொழிய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். மழைக்கான அதிபதி வருகிறான், அவனை நியமிக்கிறார்கள். அந்த மழைக்கான அதிபதியை அவர்கள் நியமிக்கும்படியான தருணம் காட்டப்படுகிறது. அதற்கு பிற்பாடு அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய விஷயம் 5வது பாசுரத்தாலே காட்டப்பட்டிருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னால், இந்த பகவானை அடைவதற்கு என்ன தேவை அப்படின்னால், பரபிரம்மத்தை அடைவதற்கு பரபிரம்மத்தை பற்றின வித்யை தேவை, அவனை பத்தின ஞானம் தேவை. அந்த பரபிரம்மத்தை அடைவதற்கான வித்யானது என்ன? பிரம்மத்தை பத்தின வித்யை. அது பேர் பிரம்ம வித்யை என்று பெயர். பிரம்மத்தை பற்றி ஞானம், பிரம்மத்தை பற்றிய அறிவு, அவனை அடைய வேண்டியது எப்படி என்கிற அறிவு. கீழ்ப்பாசுரத்திலே, அதாவது முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றார்கள். இந்த பாசுரத்தாலே காட்டப்பட்டிருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னால், நாராயணன் உபய விபூதியுக்தன், 2 விபூதிகள். அது என்ன 2 விபூதிகள்? விபூதினா என்ன அர்த்தம் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். விபூதி என்பதற்கு அவனுடைய சொத்தாக இருக்கக்கூடியவை, அவனுக்கு விஷயமாக இருக்கக்கூடியவை, அவனுக்கு விசேஷணமாக இருக்கக்கூடியவை, அவனுக்கு அதிசயத்தை விளைவிப்பவை, அடையாளமாக. அப்ப ஆக இந்த விபூதி இருக்கிறதே நித்திய விபூதி. நித்திய விபூதினா பேர்லயே தெரிகிறது. நித்தியம்னா என்றும் இருக்கக்கூடியது, ஒரு மாறுதலுக்கு உட்படாதது என்று பெயர். பரமபதம் இருக்கே, வைகுந்தம் இருக்கே, அது பேர் நித்திய விபூதி என்று பெயர். இங்க இருக்கக்கூடிய அத கீழே மற்ற லோகங்கள்லாம் இருக்கு பாருங்க, பிரம்மலோகம் உட்பட பிரம்மலோகத்திலிருந்து கீழே இருக்கிறது எல்லாமே லீலா விபூதி. லீலா விபூதினா லீலை அப்படின்னால் அவனுடைய விளையாட்டுக்கு, அவனுடைய செய்கைகளுக்கு அந்த பகவான் நியமித்து, அவன் சிருஷ்டித்து ஸ்திதி சம்ஹாரம் இதெல்லாம் பண்றதுக்கான இடம் இருக்கு பாருங்க, இதுதான் லீலா விபூதி. அப்ப நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? இந்த லீலா விபூதி இவ்வுலகத்தில் இருந்து, இவ்வுலகம் அல்ல எந்த லோகமா இருந்தாலும் அங்கிருந்து நித்திய விபூதியான வைகுந்தத்துக்கு செல்வது, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று காட்டப்படுகிறது. அப்போ எப்படியான ஏதாவது ஒரு ஜென்மத்துல நாம் அவனை காலப்பிடித்து, அவனே உபாயம் என்று பெற்று அவனை அடைவதற்கு பாருங்க, அதுதான் இந்த உயிரினுடைய எல்லா ஆத்மாவினுடைய நோக்கம் என்று காட்டப்படுகிறது. அப்ப 2 விபூதிக்கும் நாதன், அங்கைக்கு நாதன், இங்கைக்கு நாதன். முதல்ல 3 ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள் அப்படின்னு பேரு. முதல்ல இருக்கிறவர் யாரு? பொய்கை ஆழ்வார்.
பொய்யாழ்வார் என்ன சொன்னார் அப்படின்னால், வையம் தகழியா வார்கடலே நெய்யாக பெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று காட்டினார். வையம் தகழியா உலகம், வார்கடலே நெய்யாக பெய்ய கதிரோன் விளக்காக, இதெல்லாம் லீலா விபூதியில் இருக்கிற தத்துவம். பிரம்மலோகத்துக்கு கீழே, பிரம்மலோகம் அண்டு பிலோ, இது கீழே இருக்கிறது. செய்ய சுடராழியான்னு சொன்னது பரவத்துல அவன் கையில தான் சக்கரம் இருக்கு, சக்கரத்தாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். அப்படி என்னால் பரவத்துல தான் அவருடைய சொரூபாவிர்பாவமே காட்டப்படுகிறது. ஆக என்னவென்னால் பரவத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலைத்தான், அதைத்தான் செய்ய சுடராழியான் என்று காட்டினார். அப்ப முதலாவதான ஆழ்வார் வந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னால், அவர் ஒரு வழக்கேத்தினார். சொல்ற வார்த்தை, அந்த பெருமான் உபய விபூதிநாதன், இரண்டு லோகங்களுக்கும் அந்த நித்திய விபூதி என்ன, இங்க லீலா விபூதி என்ன, இவை இரண்டுக்கும் தலைவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். இரண்டாவதா வந்தவர் அடுத்தது ஒரு கேள்வியார் வருது, அவன் யார்? ரெண்டு விபூதிக்கும் தலைவன், எல்லாவற்றுக்கும் தலைவனா இருக்கான்னா அவன் பேர் என்ன அப்படின்னால், அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எழுதறியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேத்தினேன் நாரணருக்கு என்று அந்த உபய விபூதிநாதனான அந்த எம்பெருமான் நாராயணன் என்று காட்டினார். உடனே என்ன தோத்துறது? அவன் எதற்கு அதிபதினு தெரிஞ்சு கொடுத்து, அவன் நாராயணன் என்பது புரிந்து விட்டது. அந்த நாராயணன் எப்படி இருப்பான் தெரியலையே. மூணாமவரான ஆழ்வார் பேயாழ்வார் அவர் எழுந்தருளினார். அவர் என்ன சொன்னார்? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழுமருக்கண் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், உரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் என்று திருக்கண்டேன். திருமார்புல லட்சுமி மகாலட்சுமி நாச்சியார் எழுந்தருளியிருக்கார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், அவனுடைய திருமேனி பொன்மயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மேனியை கண்டேன். திகழுமருக்கண் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், உரிசங்கம் கை கண்டேன். கையிலே திருவாழியாழ்வான் என்ன, பாஞ்சசன்ய ஆழ்வான் என்ன, சங்க சக்கரதாரியாக இருக்கக்கூடிய அந்த அழகிய நிலையை கண்டேன். அப்போ அந்த நாராயணன் எப்படி இருப்பான்றத மூணாவதான ஆழ்வார் சொன்னார். அப்போ அவன் உபய விபூதிநாதன், இரண்டு விபூதிக்கும் தலைவன் என்பதை முதல் பாசுரத்திலே காட்டினாள் ஆண்டாள். அவன் நாராயணன். இந்த நாராயணன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னால், நாரங்கள் கூட்டல் அயனம், நாரம் கூட்டல் அயனம். நேத்தியே சொன்னேன் நாராயண சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அப்போ நாரம்ன்றதுல என்னென்னலாம் இன்க்ளூடட், என்னென்னலாம் எக்ஸ்க்ளூடட்னா, அதுல எக்ஸ்க்ளூசிவான தத்துவம் எதுவுமே கிடையாது. நாரம்ன்ற சப்தத்துல எல்லாம் அதுல அடக்கம். நாரங்களாவன நித்திய வஸ்துக்களின் திரள், என்றும் இருக்கக்கூடிய வஸ்துக்களின் திரள். அப்போ என்றும் இருக்கக்கூடியதுன்னா இந்த ஆத்மா என்னைக்கும் இருக்கிறது. இந்த சரீரத்துல இன்னைக்கு இருக்கு, இன்னொரு சரீரத்துல இன்னொரு நாள் போயிடும். ஆனா ஆத்மா என்னைக்கும் இருக்கு. பரமாத்மா என்னைக்கும் இருக்கான். அவனும் என்றும் இருக்கக்கூடியவன், நித்தியம். ஆனா இந்த சரீர வஸ்து இருக்கு பாருங்க, இந்த அச்சித் தத்துவம் இருக்கு பாருங்க, உயிர் அல் பொருள், ஒரு ஆத்ம வஸ்துவே இல்லாமல், ஞானமும் ஆனந்தமும் இல்லாமல் ஒரு வஸ்து, இந்த மைக்கு இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் அழியக்கூடியது தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா நம்ம பெரியவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த உலகத்துல ஒண்ணுமே அழியறது இல்லை, எதுவுமே அழியறது இல்லை. பிரபஞ்சத்திலேயோ எங்கேயுமே எதுவும் அழிவுன்றதே கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா, மாறுபாடு அடைகிறது, அவ்வளவுதான். ஒன்று இன்னொன்றாக மாறுபடுகிறது. எப்படி? மண்ணு இன்னைக்கு மண்ணா இருக்கிறது, ஜலத்தோட சேர்ந்து களிமண்ணா நன்னா ஒரு உருண்டையானது. அது ஒரு வீல்ல போட்ட உடனே சக்கரத்துல போட்டு சுழட்டினா அது வாயும் வயிறுமான பானை ஆகிறது, பயன்பாடு பெறுகிறது. அந்த பானையானது மூலமும் உடைகிறது, சிறு சிறு கற்களாக மாறுகிறது, மண்ணோட மண்ணா போயிடுது. அப்போ மண்ணு ஒரு அவஸ்தை, கடம் ஒரு அவஸ்தை. அப்போ மண்ணு என்கிற நிலை, கடம் என்கிற நிலை. இந்த கடம்ன்ற நிலையில இருக்கக்கூடிய இந்த பானை தான் அழிவடைகிறது. அழிச்சுடுத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அந்த நிலையிலே இல்லை என்பதுதான் பொருள். அப்பொருள், இந்த பொருள் போயிடுத்து, அழிச்சு போயிடுத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? மொத்தமா அழிஞ்சு போல,
அது எனக்கு பயன்படும்படியான நிலையிலே இல்லை என்று, அது எனக்கு பயன்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்குத்தான் அச்சித்தத்துவம் மாறுபடும். ஆத்ம தத்துவம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுபடாது. பரமாத்ம தத்துவமும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுபடாது. அதாவது ஆத்மாவுக்கு ஸ்வபாவ விகாரம் உண்டோ, ஸ்வரூப விகாரம் கிடையாது. இந்த இதுக்கு ஸ்வரூப விகாரம் உண்டோ, ஸ்வபாவ விகாரம் உண்டு. ஈஸ்வரனுக்கு, பகவானுக்கு ரெண்டு விதமான மாறுபாடும் கிடையாது. என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்றேன். ஸ்வரூபம்னா என்ன, ஸ்வபாவம்னா என்ன அப்படின்னால், ஆத்மாவுக்கு உருவத்துல விகாரம் கிடையாது, ஆனால் அதனுடைய தன்மையில, குணத்துல விகாரம் உண்டு. ஈஸ்வரனுக்கு அவனுடைய உருவத்திலையும் வேறுபாடு அல்ல, குணத்திலையும் வேறுபாடு அல்ல. இதுக்கு உருவத்திலையும் வேறுபாடு உண்டு, குணத்திலையும் வேறுபாடு உண்டு. அதுதான் வித்தியாசம். உயிர் அல் பொருள், உயிர் உள்ள ஆத்மா, பரமாத்மா, இது மூணுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்போ இந்த ஆத்ம தத்துவமானது பரமாத்மாவோடு சேர்ந்ததேயானால் உயரிய நிலையை அடைகிறது. இந்த ஆத்ம தத்துவம் இவ்வுலகியல் பாஞ்சபௌத்திகமான 5 பூதங்களாலான சரீரமுடனான விஷயங்களோடு சேர்ந்ததேயானால் அதன் நிலையை அடைகிறது. அவ்வளவுதானே வழிய அந்த ஆத்மாவானது ஒரு காலத்திலும் உருவத்தில், சொரூபத்திலே வேறுபாடு அல்லாததாக இருக்கிறது. ஆனால் ஸ்வபாவத்திலே, தன்மையிலே வேறுபடுகிறது. ஏன்னா இன்னைக்கு இந்த சரீரத்துல இருக்கேன், மனுஷனை போல இருக்கேன். நாளைக்கு இன்னொரு சரீரத்துல இருந்தேன்னா அந்த ஜீவனை போலத்தான் இருப்பேன். அப்ப அந்த சுவாவம் அதுக்கேத்த மாதிரி மாறுறது. நேத்திக்கு ஒரு சுவாவம், இன்னைக்கு ஒரு சுவாவம். ஆத்மாவாலையா? இல்ல, இந்த சரீரத்தினால. பிபி ஏறு எடுத்துனா கோவம் வருது, பிபி இல்லைன்னா கோவம் வரல. எதனால? ஆத்மாவா கோவப்படுறது இல்ல, சரீரத்துல இருக்கிற மாறுபாடுதல் காரணமாக ஆத்மாவுக்கு ஒரு அனுபவம். அப்போ ஆத்மா இப்படியாக கொல்லப்படுவதற்கு காரணம் அந்த சரீரத்துடனான ஒரு தொடர்பு. அப்ப அச்சித்துடனான ஒரு தொடர்பு. ஆனா இந்த அச்சித்து இருக்கே, இந்த உடம்பு இருக்கே, இன்னைக்கு நேத்திக்கு பார்க்கச்சு இவ்வளவு இருந்தது, இப்ப வளர்ந்துடுத்து. அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு கை தேவைப்படுறது, கால் ஒரு தேவைப்படுது. அப்படின்னா ஒவ்வொன்றும் அந்த சரீரமானது உருவத்திலும் மாறுபாடு அடைகிறது. ஸ்வபாவத்துல என்ன ஸ்வபாவத்துல மாறுபாடு அடைகிறது அப்படின்னால், இப்ப பானைய சொன்னேன். பானையினுடைய சுவாவம் என்ன? நீரை கொள்ளுவது. அதே பானையானது உடைந்து விட்டதேயானால் அந்த நீரை கொள்ளும்படியான தன்மை அதை விட்டு போய்விடுகிறது. அப்போ ஒன்னொன்னுத்துக்கும் ஓரொரு சுவாவம் உண்டு. பச்சையா சாப்பிடுறச்சே காய்கறி ஒரு மாதிரி இருக்கு, அதை நன்னா அடுப்புல வாட்டி அதனுடைய தன்மையை மாத்தி, உருவத்தை மாத்தி, வெட்டி தின்னும் போது அதனுடைய சுவை வேறுபாடு பட்டு இருக்கிறது. ஒரே காய்கறி தான், அதே வெண்டைக்காய் தான், வெறுமை சாப்பிட்டா துவர்ப்போடு இருக்கிறது, அடுப்புல நல்லா வேக வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிட்டா அது ஒரு மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா வஸ்து அதுதான், அதனுடைய தன்மையும் மாறுறது, அதனுடைய உருவமும் மாறுறது. அப்போ இந்த அச்சின் பொருட்களுக்கு தன்மையிலும் உருவத்திலும் தான் மாற்றம். சுருங்கும் விரியும், விரியும் சுருங்கும். ஆனா இந்த ஆத்மா சுருங்கவும் சுருங்காது, விரியவும் விரியாது. ஆனா அதனுடைய தன்மையில மாறுதல் ஏற்படுகிறது. அந்த பகவானுக்கு எந்த விதமான சுருக்கமும் கிடையாது, எந்த விதமான உருவத்தில் மாற்றமும் கிடையாது. அதே சமயத்திலே அந்த பகவானானவன் என்றும் ஒரு நிலைப்பட்டிருப்பான், ஒரு நிலைப்பட்டிருப்பான். அவனுக்கு தன்னிலையிலே மாற்றம் என்பதே கிடையாது. எல்லாரிடத்திலையும் சமமானது ஒரு நிலையிலே தான் எழுந்தருளி இருப்பான்னு காட்டப்படுறது. ஆக இது எல்லாமே நித்தியமா இருக்க கூடிய பொருட்களுடைய கூட்டம்னா உயிருள்ள ஜீவாத்மா, உயிர் அல் பொருளான இந்த அச்சித் தத்துவங்கள் பரமபுருஷனுக்கு, அந்த பகவானுக்கு அந்த ஞான சப்தத்துள்ள சேர்ந்துடுறது. அவையாவன ஞான சக்தியால் ஞானானந்த அமலத்வாதிகளும், ஞான சக்தியாதிகளும், வாத்சல்ய சௌசீல்யாதிகளும், திருமேனியும், காந்தி சௌகுமாரியாதிகளும், திவ்ய பூஷணங்களும், திவ்யாயுதங்களும், பெரிய விராட்டியார் தொடக்கமான ஆட்சிமார்களும், நித்தியசூரிகளும், சுதர்சன சத்திர சாமராதிகளும், திருவாசல் காக்கும் முதல்களும், காணாதிபரும், முக்தரும், பரமாகாசமும், பிரகிருத்தியும், பத்தாத்மாக்களும் தொடக்கமானவை. இவ்வளவு காட்டுறார். இது எல்லாத்துலயும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துவையும், பரமத்துல இருக்கிற எல்லா வஸ்துவையும்
சேர்த்து அவனுடைய திருமேனி, அவனுடைய குணங்கள், அங்க இருக்கக்கூடிய நாச்சியார்கள், அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், அதெல்லாம் அங்க சொல்லியாச்சு. இங்க இருக்கக்கூடிய முக்தாத்மாக்கள், மோட்சம் போனோம்னு நினைக்கக்கூடியவர்கள், அதே போல ஜீவாத்மாக்கள், இதெல்லாம் சொல்லியாச்சு. இங்க இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் நாரசப்தத்துல அடக்கம். அப்படி சொன்னா மட்டும்தான் அந்த நாரசப்தத்துக்குள்ள எல்லாம் அடக்கம் தான் மட்டும்தான் எல்லாத்துக்குள்ளயும் பகவான் இருக்கான்னு தெரியுது. அப்போ நாரங்களாவன நித்திய வஸ்துக்களின் திரள் அப்படின்னு சொல்லி இவ்வளவு மேன்மையை சொன்னவன் தான் அவன் என்ன பண்றான்? பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன், தன் நிலையை இறக்கி கொண்டு வருகிறான். மேம்பட்டவனானவன் நம் பொருட்டு திருப்பார்க்கடலிலே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான். எதற்காக? எவனாவது கூப்பிட்டானா ஓடி போகணும். ஆனை அன்னைக்கு அழைச்சது, கைய தூக்கிட்டு மூலமூலேத்தி ஆதிமூலமே ஆதிமூலமே என்று கையை தூக்கின உடனே அங்க பரமபதத்துல இருந்து வர முடியாது. அங்க பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கும். அதுக்கு பேர் பாட்டு கேட்கும் இடம் அப்படின்னு பேரு. இதுக்கு பேர் கூப்பீடு கேட்கும் இடம். எதுக்கு? திருப்பார்கடலுக்கு. ஏன்னா எவன் எப்ப கூப்பிடுவான், எப்ப அலறுவான்னு நினைச்சுட்டு உட்காந்துருப்பான். உடனே யானை என்ன பண்றது? கூப்பிட்ட குரலுக்கு தொழுங்காதல் களிரளிப்பான் உள்ளூர்ந்து தோன்றினையே. அந்த காதல் களிறு, களிரல்ல, காதல் களிரல்ல, தொழுங்காதல் களிறு. களிறுன்னு சொன்னா வெறும் யானை. காதல் களிறுன்னா பக்தி மிகுந்த யானை. தொழுங்காதல் களிறுன்னா அவனே வழி என்று, தன் முயற்சி ஒன்றுமில்லை என்று தன்னுடைய தும்பிக்கைய தூக்கிட்டு பாருங்க. என் கையில ஒண்ணுமில்ல, ஆதி மூலமே 1000 வருஷம் இழுத்து இழுத்து பார்த்தது. இந்த யானைக்கு ஸ்தலத்துல பலம் அதிகம், முதலைக்கு ஜலத்துல பலம் அதிகம். 1000 வருஷம் யானை இழுக்கிறது, அந்த பக்கம் அது இழுக்கிறது. யானையால ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால என்ன பண்றது யானைனால், தன்னுடைய எதுக்காக அந்த யானை அவ்வளவு கதறிது, எதுக்காக அந்த யானைக்கு கஜேந்திரனாகிற யானைக்கு என்ன வெண்ணம்னால், தன் உசிர காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக தன் கால்களை திருவடிகளை இழுக்கல. அப்ப என்ன எண்ணம் அப்படின்னால், அது ஒரு புஷ்பத்தை பறிச்சுது. நித்தியம் ஒரு புஷ்பத்தை பறிச்சு பகவானுக்கு சமர்ப்பிக்கும். அந்த புஷ்பத்தை பறிச்சு சமர்ப்பிக்கிறச்சே இன்னைக்கு காலில் மாட்டின்றது இந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியாது. ஐயோ அவனுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்க முடியலையேன்ற கட்டம். ஆனால் தான் முயன்று பார்க்கிறது. ஆனா தன் முயற்சி வீணா போடும். ஒரு நாளும் நம்மை காத்துக்கொள்ள முடியாது என்பதை உணர்வதற்கு 1000 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய தும்பிக்கையை உயர்த்தி ஆதிமூலமே என்ற உடனே அந்த எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னால், எப்ப கூப்பிடும்னு காத்துட்டு இருந்தான். வேற எதுவும் இல்ல. கூப்பிட்டாதான் வருவான். கூப்பிடலன்னா வரமாட்டான். அப்ப கூப்பிடுறதுதான் உபாயமா? நான் இல்ல, அவன் வர்றதுதான் உபாயம். கூப்பிட்டாதான் வருவான். ஆனா நான் கூப்பிடுறதுனால்தான் வந்தான், அதனால நான் கூப்பிடுறதுதான் வழி இல்ல. நம்ம கூப்பிடுறது வழி கிடையாது. ஏன் வழி கிடையாதுன்னா, படிச்சாதான் வேலை கிடைக்கும். அது குவாலிபிகேஷன். எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் பாஸ் பண்ணா கலெக்டர் ஆகலாம். ஐஏஎஸ் பாஸ் பண்றது குவாலிபிகேஷன். ஆனா ஐஏஎஸ் பாஸ் பண்ணவா எல்லாருமே அங்க போய் சேர்றாளா? இன்டர்வியூல ஃபெயில் ஆகி போயிடுறாளே. சரி, எக்ஸாம் எழுதி டிகிரி வச்சிருக்கிறவன் எல்லாருக்கும் வேலை கிடைச்சு விடுறதா? கிடைக்கிறது இல்லையே. அப்ப கையை தூக்கினதுனாலதான் அவன் வருகிறான் என்று சொன்னால், அப்ப கையை தூக்குறதுதான் குவாலிபிகேஷன் தான். நம்மளும் கை தூக்குவோம், வரலையே. ஏன்னா என்ன பிரச்சனைனால், அவன் நினைவு இருக்க வேண்டும். பிராப்திக்கு உபாயம் அவன் நினைவு. இது கையை தூக்கிட்டு எவன் கூப்பிடுவான், எந்த அடியவன் கூப்பிடுவான்றதுக்காக அங்க படுத்துட்டு இருந்தான். உடனே ஆதிசேஷ், அதாவது அந்த கருடாழ்வான் மேல, கருடாழ்வானே வருகிறான்னு கேட்கிறானா. அவன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. உடனே இவன் என்ன பண்ணான், அவனை தூக்கி தன் தோள்ல போட்டு ஓடி வரான். அறகொலைய நிலகொலைய இவனை காப்பாத்துறதுக்காக. ஆக இது கூப்பீடு கேட்கும் இடம் அப்படின்னு பேரு. அப்படி எங்க ஓடி வரான், எப்படி ஓடி வரான் அப்படின்றதான் வாமனாவதாரம். அங்கிருந்து கீழவும் இறங்குகிறான். இந்த பார்க்கடல்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அங்க யார் போக முடியும் அப்படின்னால் இந்திராதி தேவர்கள். அது மட்டும் இல்ல, ஸ்வேதத்வீபவாசிகளான ரிஷிகள் தான் போக முடியும். மத்தவாள்லாம் போக முடியாது. அப்ப மத்தவாளுக்காக என்ன பண்றது அப்படின்னா, அங்கேருந்து இங்க இறங்கி வரான் அவன். எப்படி?
தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிகிறதோ, அதர்மம் ஓங்கி உயர்கிறதோ, சாதுக்களை ரட்சிப்பதற்காக அவன் திருவவதரிக்கிறான். அதைத்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்னும்படியான அந்த பாசுரத்தாலே இந்திரனுடைய கண்ணீரை தீர்ப்பதற்காக அந்த எம்பெருமான் வேறுபாடு பாராமல் எல்லார் தலையிலும் கால் வைத்தான். ஒரு வேறுபாடு பார்த்தானா, இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இல்ல, எல்லார் தலையிலையும் கால் வைத்தான். எல்லார் தலையிலையும் கால் வைத்தான். நம்ம மாத்துல உடைஞ்ச ஒரு பாத்திரம் இருக்கு, உடையாத பாத்திரம் இருக்கு. ஆனா நம்ம பாத்திருக்கீங்களா, உடைஞ்சாலும் கபோர்ட்ல வச்சு பூட்டி வச்சிருப்பான். உடனே தூக்கி போட வேண்டியதானு கேட்டா, நான் எப்படி தூக்கி போடுவேன்? அதுல ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்சு. அது என்னைக்கும் எந்து என்னோட சொத்து, அதனால வச்சுப்பேன். உடைஞ்சாலும் நான் வச்சுக்கேன். குழந்தைகள்லாம் பார்த்தோம் பொம்மையை வச்சிருக்கோம், உடைஞ்சாலும் அந்த பொம்மையை வச்சிருக்கோம். அதே போலத்தான் பகவானுக்கு தீயவனா இருந்தாலும் அவன் சொத்துதான், நல்லவரா இருந்தாலும் அவன் சொத்துதான். பையன் சரியில்லைன்றதுக்காக, பையன் ஊதாரித்தனமா சுத்தின்னு இருக்கான்றதுக்காக தாயார் அவனுக்கு சாப்பாடு போடாம இருக்கிறது இல்லையே, வெய்யரா திட்டுறா. ஆனா அதே சமயம் அவனுக்கு பசிச்சதுன்னா சாப்பாடு போடுறாளா இல்லையா? அப்படின்னா எல்லா உயிர்களும் அவனுடையது அப்படின்றச்சே, அதனால்தான் எல்லாம் எந்துன்றதை நிரூபிக்கிறதுக்காகத்தான் உலகை அளந்தான். அடுத்தது ராமன் என்ன, 4வது பாசுரத்திலே ராமன் சொல்லப்படுகிறான். எப்படி அப்படின்னால், தாழாதே சார்ந்த முறைத்த சரமழை போல் என்று சொல்வதனாலே ராமபிரானை குறிக்கிறது என்றும் சொல்லலாம். ஆக அந்த ராமபிரான் இருக்கிறானே, ராமபிரான் அதை விட வாமனாவதாரமாவது கொஞ்ச காலம்தான். ராமாவதாரம் மனுஷத்வே பரத்தும், மனுஷனாக இருந்து கொண்டு, ஒரு மனிதனாக இருந்து கொண்டு ஒருத்தன் எப்படி உதாரண புருஷனாக இருக்க வேண்டும் என்று நிரூபித்து காட்டினவன் ராமன். ஆனா அந்த ராமன் வாமனனை விட சுலபமா இருந்தான். 14 ஆண்டுகள் கானகம் சென்றான். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி என்றான். குகனொடும் ஐவரானேன் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானேன், எம்முழை அன்பில் வந்த அகனமர் காதலையர் நின்னோடும் எழுவரானேன் என்று குகன் என்ன, சுக்ரீவன் என்ன, விபீஷணன் என்ன ஏற்றத்தாழ்வு பாராமல் தன்னுடைய தம்பியாகவே பாவித்தான். ஆனாலும் அது 14 வருஷம் தான் ராஜா என்கிற எண்ணம். ஆனால் மாயன் என்கிற பாசுரத்தாலே, இந்த மாயனைன்ற பாசுரத்துலதான் கண்ணனை பத்தி ஆரம்பிக்கிறா ஆண்டாள் நன்னா. இது வரைக்கும் சுஸ்பஷ்டமா கண்ணன் பெருமான பத்தின விஷயம் இல்லை. 5வது பாசுரத்துல தான் கண்ணனை பற்றின ஒரு அற்புதமான விஷயம் எல்லாம் காட்டி தருகிறாள் ஆண்டாள். 4வது பாசுர பரியந்தமாக ராமனை பத்தி 4வது பாசுரத்துல சொன்னாலும் அது 14 வருஷம் தான். வசிஷ்டர் என்ன, வாமதேவர் என்ன, ரிஷிகள் என்ன, பெரியாட்கள் என்ன, இவாளெல்லாம் பார்த்துட்டு ராஜாவா இருந்தான். ஆனா கண்ணன்னு சொல்லிச்சு நமக்கு என்ன தோன்றது? நம்ம கூட ராமன் சொன்னா நமக்கு என்ன தோணும்? ராமன் பெருமாள் அங்க இருக்கார், கைய கூப்போம். கண்ணன் சொன்னால் அடுத்த நிமிஷம் எங்காவது குழந்தை என்கிற எண்ணத்தோடு பார்க்கிறோம் அந்த கண்ணன் பெருமாள். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அப்படித்தானே பார்க்கிறோம். கண்ணன்னு சொன்ன உடனே இனம் புரியாத ஒரு இன்பம் மனதிலே ஏற்படுகிறது. ராமன் சொன்ன உடனே ஒரு மரியாதை ஏற்படுறது. கண்ணன் சொல்றச்சு ஒரு அன்பு ஏற்படுறது. ஏன்னால் கண்ணன் எல்லாவற்றையும் விட மிகவும் சுலபனாக இருந்தவன், எல்லோரையும் விட மிக சுலபனாக இருந்தவன், எல்லா அவதாரங்களையும் விட அவன் மேம்பட்டவன் என்பதையும் காட்டினான். அதே சமயம் அடியவர்களுக்காக செருப்பா கூட தேய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடியவன் அடியவர்களுக்காக. அப்படி இருக்கக்கூடிய நிலை அர்ஜுனனுக்காக இரவ பகலாக்குறது, பகலை இரவாக்குறது, இந்த கதையெல்லாம் பண்ணினான். அதற்கு மேல இந்த திரௌபதியினுடைய கூந்தலை முடிவதற்காக எவ்வளவு பண்ணினான் கண்ணன். ஒரு அமாவாசையே மாதினானா இல்லையா? அது போல அதுக்கு அர்ஜுனனை அடிக்கிறார் பீஷ்மர். ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் என்று பிரதிஜை பண்ணினான், அவன் சத்தியம் பண்ணினான். ஆனா அர்ஜுனன் போயிடுவான்னு பயம். அர்ஜுனனை காக்க வேண்டும் என்னால் என் சத்தியம் குலைந்தாலும் பரவாயில்ல, என் அடியவனுடைய சத்தியம் காக்கப்பட வேண்டும், என் அடியவனின் சத்தியம் காக்கப்பட வேண்டும். கண்ணன் தூதுக்கு போகாம வேற யாராவது தூது போயிருந்தா நிச்சயமா சொல்றேன் மகாபாரத யுத்தம் நடந்தது. கண்ணன் தூது போனதுக்கு காரணமே மகாபாரத யுத்தத்தை நிறுத்துறதுக்கு இல்ல, அவன் நடத்தணும்ன்றதுக்காக. நடந்தே ஆக வேண்டும். ஏன்னால் ஒரு பெண் பிள்ளையானவள் சபா மத்தியத்திலே
ஒரு அரசவையின் நடுவிலே அவமானப்படுத்தப்படுகிறாள். அந்த சமயத்திலே எங்கிருந்தோ புடவை சுரந்தான். ஏன் எங்கிருந்தோ புடவை சுரந்தான்னா, எப்பொழுது பெண்ணானவள் எல்லோரும் முன்னாலும் வர முடியாத சமயத்திலே இருக்கிறாளோ, அவளுக்கு பரிபூர்ணமான ஒரு தனிமை தேவைப்படுகிறதோ, பரிபூர்ணமான ஒரு ரெஸ்ட், அதாவது ஓய்வு தேவைப்படுகிறதோ, அந்த சமயத்துல அவள் மேலே கருணையும் இல்லாமல் இவர்கள் பணயம் வைத்தார்கள். பணயம் வைத்தது மட்டுமல்லாமல் இவன் போய் இழுத்துட்டு வரான் துஷாசனன். அப்போ அங்க கேட்கிறா திரௌபதி ஒரு கேள்வி. தர்மபுத்திரர் தன்னை இழந்து என்னை இழந்தாரா, என்னை இழந்து தன்னை இழந்தார்? தன்னை இழந்துதான் உன்னை இழந்தார்னு சொல்றார். அப்போ எப்பொழுது ஒருத்தன் தன்னையே இழந்து விட்டானோ அப்பொழுது இன்னொன்று இழப்பதற்கு இல்லை. இது எப்படி வரும்? இதெல்லாம் கேள்வி கேட்டு கேட்டு அனுப்புறான். ஆனாலும் தீர்றா மாதிரி தெரியல. அவருடைய கூட்டலை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார். அப்படி இழுத்து கொண்டு வருகிற போது பார்த்து கொண்டிருந்தவர்கள் யார்? ராமாயணத்து மகாபாரதத்துல பீஷ்மர் ஞானி, அவர் அழிந்தார். துரோணர் வசந்தவர், அவர் அழிந்தார். மத்துமுண்டானவர்கள் எல்லோரும் அழிந்தார்கள். ஏன் அழிந்தார்கள் அப்படின்னா, பீஷ்மருக்கோ துரோணருக்கோ அந்த அரசவையிலே இருந்த விக்கர்ணனுக்கோ இவாளுக்கெல்லாம் ஏன் அழிவு? இவா எல்லாருக்கும் நல்லவாளா இருந்தாலும் கூட அவர்களுக்கு அழிவு. அவ துரியோதனன் பக்கத்துல நின்றான்றது மட்டும் இல்லை, அவளுக்கு அழிவுக்கு காரணம் ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணுக்கு கொடுமை நடக்கிற போது உங்களுக்கு சக்தி இருந்தால் அதை தடுத்திருக்க வேண்டும். சக்தி இல்லை என்றால் அவ்விடத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். நீங்கள் இரண்டும் செய்யாமல் அவளுக்கு நடக்கும்படியான கொடுமையை சக்தி இருந்தும் வாய்வத்தை கிடந்தீர்கள் அல்லவா, நீங்களும் இறந்து விடுங்கள்னு கண்ணன் இறக்கும்படியாக பண்ணான் அவர்கள் எல்லாம். அப்ப இந்த நியாயத்தின்படி பார்த்தா அவள் அவமானப்படுத்தப்படும் போது முதல்ல அழிக்கப்பட்டிருக்க வேண்டியவர்கள் யார்னா, கௌரவர்களோ துரோணரோ பீஷ்மரோ இல்லை, இந்த 5 பேர். இவருடைய அவமானத்தை அந்த சூதுல வைத்தது மட்டுமல்லாமல், அது மட்டுமல்லாமல் இவள் படும் அவமானத்தை வாய்ப்பொத்தி இருந்தார்களே கேள்வி கேட்காமல். இந்த 5 பேரும் என்ன பண்ணிருக்கணும்? சூதாவது சூது தர்மமாவது. ஒரு பெண்ணுக்கு அவமானம் நிகழ்ந்ததானால் அந்த தர்மம் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். அவள் குலஸ்திரீ, உன்னை நம்பி வந்திருக்கிறாள், உங்களை நம்பி. திரௌபதி, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. திரௌபதி பாஞ்சாலி 5 கணவன்மார்கள் என்று அவருடைய கற்பிலே தவறாக பேசக்கூடியவர்கள் உண்டு. அதை சந்தேகமே பட முடியாது. ஏன்னா ஓரொருத்தருடனும் வாழ்ந்த பிற்பாடு ஒரு வருஷமும் திரௌபதி என்ன பண்ணுவள்? வாழ்ந்து தர்மபுத்திரர்கிட்ட வாழ்ந்தார்களே, ஆனால் தர்மபுத்திரருக்கு மனைவியாக வாழும் போது மற்ற 4 அவளுக்கு கொழுந்தன்மார்களாகத்தான் தெரிவார்கள். அவளுக்கு கணவன் என்ற எண்ணம்னே வராது மற்ற 4 பேருக்கு. தர்மபுத்திரருடைய 1 வருஷ வாழ்க்கை முடிந்த பிற்பாடு இவள் என்ன பண்ணுவள் அப்படின்னால், நேர போய் அக்னியில இருந்துதானே வந்தா, அக்னி பிரவேசம் பண்ணுவா. அக்னியில இறங்கி புதிதாக வருவள் வெளியில. அதுக்கப்புறம் பீமனை திருமணம் பண்ணிப்பா, பீமனோட சேர்ந்து வாழ்வள். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், ஒரு வஸ்து எப்போ அக்னியில, அதனால்தான் ஹோமம் பண்றச்சே, இல்லைன்னா கைய சுத்தம் பண்ணிக்கணும் பெருமாளுக்கு பண்றச்சே, பக்கத்துல ஜலம் இல்லைன்னால் என்ன பண்ணுவார்கள்னா, அந்த நெருப்பு இருக்கு பாருங்க, நெருப்பு மேல இப்படி கையை காண்பிப்பாரு. அந்த நெருப்பு எதையுமே சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அதனால இவளுடைய கற்பு அவனோடு சேர்ந்து விட்டாள். பிற்பாடு மீளவும் அந்த பெண் தன்மையை அடைய, அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தனோட வாழ்க்கை. சும்மா இல்ல திரௌபதியினுடைய வாழ்க்கை. நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், அப்படி இல்லை. 5 பேருமே அவளை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றவில்லை. அப்போ என்ன பண்ணிருக்கணும்? இவ 5 பேர் தானே முதல்ல அழிஞ்சிருக்கணும். கண்ணன் யார அழிச்சிருக்கணும்? இவ 5 பேரையும் அழிச்சிருக்கணும். ஏன் அழிக்கல? அதுக்குதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள், கண்ணன் அழித்திருக்க வேண்டியது உண்மையாக இவர்கள் மேலதான். திரௌபதி பரிபவம் கண்டிருந்தது கிருஷ்ணாபிப்பிராயத்தினாலே பிரதமமான குற்றம். கண்ணனுடைய அபிப்பிராயத்தினாலே பாண்டவர்களுடைய குற்றம் என்னன்னால், திரௌபதி பட்ட அவமானத்தை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் எதற்காக அவர்களை விட்டு வைத்தான் என்றால், அவோ யாரு முன்னாலே வர முடியாத நிலையில தலையை விரிச்சு போட்டு இருக்கச்சே
அந்த நிலையையே அந்த எம்பெருமானால பார்க்க முடியலையே, எங்கேந்தோ புடவை சுரந்தானே. ஆனால் கணவன்மார்களை இழந்தவளாக கழுத்துல பெருங்கழுத்தோட இருந்தா அவனால பார்க்க முடியுமா? முடியாது. அதனால இவள் விரிதலையை காண மாட்டாதவன் வெறுங்கழுத்தை காணானே. அதனால்தான் பெண்கள் தலையை விரிச்சு போட்டு கூடாதுன்னு சொல்றது காரணம் என்னன்னால் இதான் காரணம். ஆனா இன்னைக்கு எல்லாம் ஃப்ரீ ஸ்டைல் ஆயிடுத்து. புஷ்பம் கூட வச்சுக்கிறது இல்லை, அப்படியே விட்டுட்டு போறா. அப்படி கூடாது. அவள் அதனால்தான் கண்ணன் வரல அவகிட்ட. ஆனா அவளுக்கு செய்யணும்னு தோணித்து. என் பேரை சொல்லிவிட்டா அதை பார்க்க முடியல என்னால. அவளுடைய விரிதலையை பார்க்க முடியாதவன் பெருங்கழுத்தை எங்கேருந்து பார்ப்பான். அதனால அந்த பெண்ணுடைய கூந்தலை முடிவதற்காகத்தான் இந்த யுத்தத்தை நடத்தினான். இவர்கள் பிழைத்ததற்கு காரணம் இவா பண்ண நல்லதில்ல, திரௌபதியினுடைய மங்களசூத்திரம். திரௌபதியினுடைய மங்களசூத்திரம் தான் இவாளை காப்பாத்திது, இவ 5 பேரையும். அதனால என்ன தெரிகிறது இங்க அப்படின்னு சொன்னால், அப்படி அடியவர்களுக்காக எல்லாவற்றையும் பண்ணக்கூடியவன் அவன் மாயன். அதுதான் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை என்கிற பாசுரத்திலே காட்டி அருளி இருக்கிற நிலை. பாசுரத்தாலே காட்டப்பட்டிருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னால், அதாவது எந்த ஒரு காரியமானாலும், எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அதுக்கு தடை வந்தே தீர்கிறது. நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம், எல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம், எல்லாரும் அனுகூலமா இருப்பா. திடீர்னு ஒத்த மட்டும் மூஞ்ச தூக்கி வச்சுப்பான். அவனை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் இந்த மாதிரி பண்ணுவான்னு, ஏதாவது ஒரு விஷயத்துல. இன்னைக்கு அது மாதிரிதான் பெரிய விஷயம் நடந்துருது. இது வரைக்கும் வந்துட்டே ஒண்ணுமே பண்ண முடியல, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கு மேல கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு மைக்கும் வேலை செய்யல. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் தடை வருது. இத்தனைக்கும் அடிங்க சன்னதி பக்கத்துல 6:45 வந்துட்டேன். 6:45 சன்னதி பக்கத்துல வந்தாச்சு, கோவில் பக்கத்துல. ஆனா நம்ம ஆரம்பிச்சது 7:20. எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதற்கு ஒரு தடை வருகிறது என்பதற்கு நிதர்சனமான உண்மை. பாசுரத்துல அந்த அர்த்தம் தான் காட்டியிருக்கு. பாசுரத்திலையும் இந்த விஷயம் தான் சொல்ல போறது. அப்போ இது எங்க நம்ம விதிவிலக்கா? நம்மளே இல்ல, ராமனுக்கே அதானே சார் நடந்தது. யார் தகப்பனார்? யார்? சம்பராந்தகன். சம்பராந்தகன்னா ஒரு அசுரனை அழித்தவன். அப்படிப்பட்ட யாராலும் அழிக்க முடியாதவனை அழித்தவன் அவன் தசரதன். 10 திக்குகளிலும் ரதத்தை செலுத்தக்கூடியவன். நாள் குறித்தது யார்? ராமன் பட்டாபிஷேகத்துக்கு வசிஷ்டர், மகாபெரிய ஞானி. விஸ்வாமித்திற்கு பிரம்ம ரிஷி பட்டம் கொடுத்தவர், அவன் நாள் குறிக்கிறார். அடுத்தது அங்க யாருக்கு பட்டாபிஷேகம்? ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று தர்மஸ்வரூபியான ராமனுக்கு பட்டாபிஷேகம். வேற யாருக்கும் இல்ல, பரம சாட்சாத் பெருமானுக்கே பட்டாபிஷேகம். அடுத்தது அங்க போராடுறதுக்கு ராமன் திருவாராதனம் பண்ணின்றது வேற யாரும் இல்ல, திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான் தான் அங்க அவன் திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட பெருமானும் அங்கே இருக்கிறான். அப்படி இருக்கச்சே ஆனாலும் இவ்வளவு நன்மை இருந்தும் ராமன் பட்டாபிஷேகம் தடைபட்டு ராமன் கானகம் போனானே. அப்படின்னால் நம்ம பண்ற நோன்புக்கும் தடை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேள்வி. ஸ்ரீராமாயணத்துல ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னால், அவனுக்கு அந்த நினைவில்லை. ராமன் முடி துறந்ததற்கு காரணம் சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் முடி சூட்டணும், அதனால் தான் முடி துறந்தான். அப்ப இங்க நம்முடைய அந்த இடத்துல அவனுக்காகவே இருந்தாலும் அவன் நினைவு இருந்தாதான் அவன் காரியம் கூட நடக்கிறது. அப்ப நம்ம நோன்பு நடக்கணும்னால் தடவறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாபம் பண்ணி தடவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தடை நீங்கணும்னா அதுக்கும் அவன் நினைவு தேவை. பகவான் அந்த எம்பெருமான் அவனுடைய ஒரு நிலை, அந்த எம்பெருமானுடைய ஒரு விஷயமானது என்ன அப்படின்னால், அவன் நினைத்தால் மட்டுமே அவன் காரியமும் நடக்கும், அவன் நினைச்சா மட்டுமே நம்ம காரியமும் நடக்கும். அப்போ இதுக்கு தடை வராம இருக்கணும்னால் யார் இதுக்கு காரணமா இருப்பான்னா அவன் தான் காரணமாக இருப்பான். ஆக அவனை பற்றின ஒரு அறிவு இருக்கிறதே ஆனால்
பிரம்மத்தை பற்றின வித்தியை ஏற்பட்டால்தான் நம்முடைய பாபங்கள் போகும். பாபம் வந்தாதான் தடை வரும் நம்முடைய காரியத்துக்கு. ஒரு காரியத்துக்கு தடை வருது, அதுவும் ஒரு தர்ம காரியத்துக்கு பகவத் விஷயத்துக்கு தடை வருகிறது என்றால் அது எல்லாம் நம்ம பண்ண பாபம். அப்ப அந்த பாபம் போகணும்னால், அந்த பாபம் நீங்கினால்தான், புண்ணிய பாப கணக்குகள் நீங்கினால்தான் பரமபதம் போக முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த பரமபதம் போறதுக்கு எது அவசியம்னா பிரம்ம வித்யை அவசியம். நபுக்தம் க்ஷீயதே கர்மாஹா. கர்மம் என்பது அனுபவித்தே தீர வேண்டும். கர்மத்தை அனுபவிக்காமல் தீராது. நம்ம போய் இங்க நிறைய பேர் கேட்கறது உண்டு, கடவுள் தான் எல்லாரையும் விட பெரியவன் ஆயிற்று, பகவான் எல்லாரோட பெரியவன், அவன் எல்லாம் வல்லவன், அவன் தான் எனக்கு நல்லதை கொடுக்கட்டும், அவன் தான் எனக்கு நல்லது பண்ணட்டும், அவன் தான் என் புத்திய நல்ல புத்திய ஆக்கட்டும், என்னையும் அவன் தப்பு பண்ண வச்சான் சொல்றவன் சொல்றது. அவன் தான் எல்லாம் வல்லவனாக இருந்தால் என்னை தவறு செய்யாமல் வைத்திருக்கலாம், எனக்கு கோபம் வராமல் பண்ணி இருக்கலாமே, என்னுடைய வாழ்க்கையை அவனே சரி செய்திருக்கலாமே. அப்படின்னா உன் வாழ்க்கையை அவனே வாழ்ந்துட்டு போட்டோமே, நீ எதுக்கு பிறந்து தொலைச்ச? கேட்கிற கேள்வி நம்ம கேட்கலாமா? நீ எதையா பிறந்தா போ. என்ன பண்ணுவான் அப்படின்னா, உங்களுக்கு மனிதனுக்கு அவன் எதுக்காக அறிவுன்னு உன்னை கொடுத்தான். அறிவுன்னு கொடுத்தது காரணம், விவேக சக்தின்னு உனக்கு கொடுத்தது காரணம் வீடு பேறு பெறுவதற்காகத்தான். எப்பொழுது அவன் எதுக்காக அவன் என்ன பண்றான் அப்படின்னால், அப்போ நமக்கும் இதுக்கு வித்தியாசம் கிடையாது. அப்படி இருக்கச்சே நம்மை படைத்து நாம் மூல பிரகிருத்தியில ஒரு தனி ஆத்மாவை ஒட்டின்னு இருக்கோம். இந்த ஆத்மா என்னைக்குமே தனியா இயங்காது. அது இயங்கணும்னா ஒரு சரீரம் தேவை. CPU அப்படின்னு இருக்கு, அதான் ஆத்மான்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர்ல CPU அப்படின்னு ஒண்ணு இருக்கு நடுவுல, அது மெமரி, வெறும் மெமரி, அது வெறும் CPU. அதுக்கு சாப்ட்வேர்லாம் அது உள்ளதான் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் இயங்கணும்னா CPU தேவை. ஆனா அந்த CPUல இன்புட் அவுட்புட் போனோம்னு வச்சுக்கோங்க, கீபோர்டு வேணும், மானிட்டர் வேணும், எல்லாம் வேணும். வெறும் CPU மட்டும் உங்க கையில கொடுக்குதோ வேலையை பாருங்க, பாப்போமா? முடியாது. அப்ப ஆத்மான்றது CPU தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அது வேலை செய்யணும்னால் இந்த ஆத்மாவுக்கு கையும் காலும் வேண்டும், இந்த ஆத்மாவுக்கு ஒரு சரீரம் வேண்டும். அப்ப சரீரம் இல்லை என்றால் அந்த ஆத்மா தானாக இயங்காது. அந்த சரீரத்தை கொடுத்தது அவன், இந்த சரீரத்தோட சேர்த்து வைத்து நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தது அவன். அது மட்டுமல்லாமல் இந்த சரீரத்தை கொண்டு இந்த ஆத்மா எப்படி இயங்க வேண்டும் என்பதை சாஸ்திரம் என்கிற மேனுவல் கொடுத்துட்டான். சரீரம் என்ன? மிஷின். ஆத்மா என்ன? அந்த மிஷினை ஓட்டுறவன். இந்த மிஷினை ஓட்டுறவன் மேனுவல் பார்த்து ஓட்டணும். என்ன மேனுவல்? சாஸ்திரம் மேனுவல். இந்த சாஸ்திரம்ன்ற மேனுவலை வச்சு இந்த மிஷினை ஓட்ட வேண்டிய இந்த ஆத்மா இருக்கானே, அந்த மேனுவலையும் மறந்துட்டான். அதை போய் கத்துக்கிறதும் இல்ல, யார்கிட்டையும் கேட்கறதும் இல்ல, நல்லது தீயது விவேகித்து அறிவது இல்லை. சாஸ்திரத்தை கொண்டு தன் இஷ்டத்துக்கு இந்த மிஷினை ஓட்டினா என்ன ஆறுது? அதுல ஏதாச்சும் அவன் தெரியாம நன்மை பண்ணினா அது புண்ணியமாறுது. அவன் பண்றது எல்லாமே தீமையா இருக்கு, சாஸ்திரத்துக்கு எதிரா இருக்கு, அது பாவமாயிடுது. எப்படி பாவமாயிடுறது? ஒரு மிஷினை ஓட்ட தெரியாம ஓட்டினா காரை பிரேக் போட வேண்டியதுக்கு பதில் கிளட்ச போட்டாலோ ஆக்சிலேட்டரை போட்டாலோ கொண்டு போய் மோதி விடுறது. அப்போ இதே மாதிரிதான் சாஸ்திரம்ன்ற மேனுவலே தெரியாம வாழ்க்கைன்ற காரை, இந்த சரீரம்ன்ற காரை வாழ்க்கைன்ற ரோட்டு மேல ஓட்டின்னு இருக்கோம். பிரேக்குக்கு பதில் ஆக்சிலேட்டரை மிதிக்கிறோம், ஆக்சிலேட்டர் பதில் பிரேக்கை மிதிக்கிறோம். ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆனா பாவம். ஆனா ஒழுங்கா தெரிஞ்சு போனோம்னா போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறோம், அது புண்ணியம், நல்லது. ஆனா இதெல்லாத்தையும் பண்றது நம்ம. இதெல்லாத்தையும் பண்ணிட்டு யார் மேல பழி போடுறோம்? அவளை பழி போடுறோம். எனக்கு நல்ல அறிவு கொடுத்துருக்க வேண்டியதுதானே, அதான் கொடுத்திருக்கானே அறிவை. அப்போ என்ன நடக்கிறதுன்னா, அந்த எம்பெருமான் எல்லாவற்றையும் தான் கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுத்துடுவான். அப்ப எல்லாத்தையும் கொடுத்தவன் அதை கொண்டுதான் நாம் இயங்க வேண்டும் என்று நினைக்கிற போது அவன் சொன்னபடி இயங்காமல் தவறு செய்துவிட்டு அவனை சொல்லுவதிலே குற்றம் அல்ல. எப்படி இருக்குன்னா,
ஒரு நிறுவனத்தின் தலைவர் சொந்தக்காரர் நம்மள வேலைக்கு வச்சுட்டு அதுக்கான கூலி ஒழுங்கா தரேன்னு சொல்லிட்டு நம்ம வேலை செய்யாம போயிட்டு என்ன வேலைக்கு வச்சார் அவர் தானே, என்னை எப்படியாவது வேலை செய்ய வச்சிருக்கலாம்ல, வேலையை செய்ய வச்சு எப்படியாவது கூலி நீ செஞ்சாதானே, அதேதான் இங்க. அப்போ இந்த புண்ணிய பாபங்கள் இருக்கின்றனவே, இந்த பாபங்கள் நம்முடைய செய்கைக்கு தடையாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல இவ கோபிமார்கள் ஏதாவது பாவம் பண்றவாளன்னா இல்ல. நம்ம இந்த ஜென்மத்துல பாவம் பண்ணல, எவ்வளவு கோடி ஜென்மத்துல என்னென்ன பாவம் பண்ணிருக்கோம் நம்மளுக்கு தெரியாது, அவ்வளவு பண்ணிருக்கோம். அது இன்னைக்கு தடையா இருக்கு. அப்ப அது தடையாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுது தடைபடாது அப்படின்னு சொன்னால், அந்த பாபமானது பிரம்மஞான நிஷ்டனுக்கு பிரம்மஞானம் உண்டானால் முன்னால பண்ணின பாவம் இருக்கே, அந்த ஞானம் உண்டாவதற்கு முன்னால பண்ணின பாவமானது அது நெருப்பிலே இட்ட பஞ்சு போலே அழிந்து விடும். அதற்கு பிற்பாடு தன்னை அறியாமல் தான் பாவம் செய்கிறான். பாவம் பிரம்மத்தை பற்றின அறிவு எப்பொழுது ஏற்பட்டு விட்டதோ, பகவானை பற்றின ஞானம் எப்பொழுது ஏற்பட்டு விட்டதோ, அதற்கு பிற்பாடு தன்னுடைய அறிவுக்கு எட்டியவாறு தான் அறிந்தபடி யாருக்கும் பாவம் செய்ய மாட்டாம. அப்படி பெருமான் காலை பிடிச்சுட்டேன் நானு, ஆனால் அவன் கால் தான் பிடிச்சிட்டேன், எனக்கு கண்டிப்பா முக்தி உண்டு. ஆனா ரோட்ல போற 10 பேர் அடிப்பேன்னு அடிச்சான்னா நிச்சயமா அவன் காலை பிடிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா எப்பொழுது உண்மையாக அவன் மேல் நம்பிக்கை ஏற்பட்டதோ அப்பொழுது தீய எண்ணங்கள் மனதை விட்டு போய்விடும். அதையும் மீறி இந்த உலகியல் தொடர்பாலே பாஞ்ச பௌத்திகமான சரீர சம்பந்தத்தினாலே நமக்கு என்ன ஏற்படுகிறது அப்படின்னால், ஒரு தீமை ஏற்படுகிறது, ஒரு பாவம் செய்ய வாய்ப்புள்ளது. நமக்கு தெரியாம பண்றது, போயிட்டு இருக்கோம் தெரியாம ஒரு எறும்பு மெல்ச்சுறதுக்கு வாய்ப்பு. அப்போ இது பிரகிருதி சம்பந்தத்தினால ஏற்படுறது. அதனால ஏற்படக்கூடிய பாவம் தாமரை இலை தண்ணீர் போலே ஒட்டாது. யாருக்கு? பிரம்மஞானிக்கு என்று காட்டப்படுகிறது. அததான் தததிகமாதிகரணம் என்கிற இடத்திலே ராமானுஷர் காட்டுகிறார். சத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோக்தம் பிரதூயேத ஏவம் அஸ்ய சர்வே பாப்மானஹா பிரதூயந்தே. அதாவது பூர்வ பாபங்கள் நாம் அந்த எம்பெருமானை அடைவதற்கு முன்னால, அவனையே வழியாக கொள்ளுவதற்கு முன்னால, அவனை பற்றின ஞானம் பெறுவதற்கு முன்னால ஏற்படக்கூடிய பாபங்கள் இருக்கின்றனவே, அந்த ஏற்பட்ட பாபங்கள் நெருப்பிலே இட்டார் போல் எரிந்து விடுகின்றன. தத்யதா புஷ்கர பலாசே ஆபோன ஸ்லிஷ்யதி ஏவம் விதி பாப்மானஹா ந ஸ்லிஷ்யந்தே. எப்படி தாமரை இலையிலே நீர் ஒட்டுவதில்லையோ அதுபோலே அவனை பற்றின ஞானம் பெற்ற பிற்பாடு நாம் அறியாமல் செய்யும்படியான பாபங்கள் நம்மை ஒட்டுவதில்லை. அதுதான் தனதிகம உத்தர பூர்வாகையோகோ ஆஸ்லேஷ விநாசம். அதே போல அவனை அடைந்த பிற்பாடு பூர்வ உத்தராகங்கள் அழிந்து விடுகின்றன. இது வேதாந்த தத்துவம். இந்த வேதாந்த தத்துவத்தை காட்டுகிற போது கீழ்பாசுரத்துல ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சு விடுறேன். இன்னும் பாசுரத்துக்குள்ளேயே போல நம்ம, ஏன்னா இந்த பாசுரம் அவ்வளவு பெருசு. வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து அப்படின்னு காட்டி, வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்துக்கு தக்கவாறு அந்த வித்தை பத்தின அறிவு இருந்தது, ஞானம் ஏற்பட்டு விட்டதே. ஆனால் கீழ் செய்த பாவங்கள், இதற்கு மேலே செய்ய போகும் பாவங்கள் நமக்கு இருக்க போவதில்லை. அப்படின்னா அவனை பத்தின ஞானம் தான் என்ன அப்படின்னா, உத்தாலகர் ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய குமாரனான ஸ்வேதகேத்துவ வேதம் படிக்க ஒரு ஆச்சாரியன் இடத்துல அனுப்பினார். ஸ்வேதகேத்து வேதம் படிக்க போனான், முடித்து வந்தார். நீ உன்னுடைய ஆச்சாரியனிடத்திலே போய் அனைத்தையும் அறிந்தாயே. அவர் கேட்கிற கேள்வி, எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாக ஆகிறதோ அதை அறிந்து கொண்டாயா? அதுதான் அறிவு. மெய்யறிவு என்பது என்ன அப்படின்னால், எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறானோ அதுதான் மெய்மையான அறிவு. அப்போ ஒன்றன் அறிவு என்றால் அதனுடைய மூல காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தை புரிஞ்சுட்டா காரியம் புரியும். காரப்பங்காடு வெங்கடாச்சாரியர் சுவாமின்னு ஒரு சுவாமி எழுந்தார். அவருடைய திருக்குமாரர்ல ஒருத்தர் இன்னைக்கு எழுதியிருக்கார்.
கார்பங்காடு ஸ்ரீ வரதராஜன் சுவாமி. அவருடைய தமையனார் ஒருத்தர் இருந்தார். அந்த சுவாமி மேத்தமேட்டிக்ஸ்ல ப்ரொஃபசர். ஆனா ப்ரொஃபசர் ஆகிறதுக்கு முன்னாடி எம்எஸ்சி மேக்ஸ் ஏதோ படிச்சுட்டு இருந்தார். இவர் வேதாந்தி. கார்பங்காடு ஸ்ரீ வெங்கடாச்சல சுவாமின்றவர் ரொம்ப பெரிய வித்வான். எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியினுடைய தகப்பனார் வேலுக்குடி வரதாச்சாரியர் சுவாமிக்கு ஆச்சாரியர். அவருக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவர். அப்படிப்பட்ட சுவாமி இவர் தன் பிள்ளையானவன் என்ன பண்றாருன்னா இந்த மேத்தமேட்டிக்ஸ் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சம் வரவே இல்லை, ஆன்சர் வரல. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த பிள்ளைய கூப்பிட்டு என்னடா பிரச்சனை, இவ்வளவு கட்டப்படுறியே அப்படின்னு கேக்குறாரு தகப்பனார். ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒரு கணக்கு போடுறேன், ஆனா அதுக்கு பதில் வர மாட்டேன்றது. அப்படியா? இந்த கணக்கை எதன் அடிப்படையிலே போடுகிறாய்? அதனுடைய பிரதான பிரதிதந்திரத்தை எனக்கு சொல்லு. எது மூலமா இருக்கோ அதுக்கு சூத்திரம் என்னவோ அந்த சூத்திரத்தை எனக்கு முதல்ல நீ சொல்றியா? அது தெரியுமா உனக்கு அப்படின்னு. தெரியும்பா, சூத்திரத்தை சொல்லு அப்படின்றார். சூத்திரத்தை சொன்னார். சொன்ன உடனே அதை மனசுல யாத்துண்டார். இப்போ சொல்லு, கணக்க கூடுனார். அவர் போட்டு காமிச்சார். அந்த கணக்கு சரியா வந்துடுது. என்ன, அவருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, மேத்தமேட்டிக்ஸ் பெருசா இல்ல, வாசிச்சது சம்ஸ்கிருதம். ஆனால் எப்படி இது தெரிந்தது அப்படின்னா, அப்பதான் அவர் சொன்னார், எப்படிப்பா உமால முடிஞ்சது அப்படின்னு கேட்கிறார் குமாரன். ஒண்ணுமில்ல, எது பிரதான பிரதிதந்திரமோ, எது அடிப்படையோ, எது மூலமோ, மூல காரணத்தை ஒழுங்காக புரிந்து கொண்டால் காரியம் ஒழுங்காக வந்து விடுகிறது. அப்ப மூல காரணத்தை ஒழுங்காக புரிந்து கொண்டு அதன் இயக்கம் புரிந்தால் காரியம் வந்து விடுது. எனக்கு மூல காரணம் நீ சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுனுட்டேன். நீ ஏதோ மூல காரணத்தை சரியா புரியல, அதை எங்கேயோ மிஸ் பண்றதுனால்தான் உனக்கு வரலன்னு. அதத்தான் இவர் கேட்கிறார். எதை அறிந்தால் அனைத்தும் அறிந்தார் போலே ஆகிறதோ அதை அறிந்து கொண்டாயா? உடனே அந்த பிள்ளை ஒன்னும் புரியல. நீர் என்ன சொல்றீன்னு புரியல. உடனே ஒண்ணுமில்ல, மண்ணு, அந்த மண்ணு தான் குடமாறுது, குடம் திருப்பி மண்ணாறுது. ஏற்கனவே சொன்ன இந்த மண்ணு அதுதான் வாயும் வயிறுமான குடமாகிறது. மண்ணை அறிந்து கொண்டால், காரணமாக ஆன மண்ணை பற்றின தன்மையை அறிந்து கொண்டால் காரியமான பானையை அறிந்து கொள்ளலாம். மண்ணை பற்றின தன்மையை அறிந்து கொள்ளவில்லை என்றால் பானையே வராது. அப்போ எது முக்கியம்னா காரணத்தை அறிந்து கொள்வது முக்கியம். அதுதான் காரணம் து தேயா கஷ்டத் தேயா. எவன் நினைக்கத்தக்கவன்னா எவன் காரணனோ அவன் நினைக்கத்தக்கவன். அப்போ இந்த மண்ணு பானையாரத்துக்கு எது காரணம்? 3 காரணம் இருக்கு ஒரு பானை வரத்துக்கு. நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம். இது வாழ்க்கையிலேயே எல்லாத்துலயும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுன்னா இது 3த்துல ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருந்தாதான் நமக்கு பிரச்சனை வரும். நிமித்தம் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, அந்த பானையை செய்யறனே குயவன், அவன் நிமித்த காரணம். உபாதானம் அப்படின்னா ரா மெட்டீரியல், அந்த மண் இருக்கு, அதுதான் உபாதானம். சககாரின்னா அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த கருவி இருக்கு பாருங்க, சக்கரம், அது சககாரி. மிஷின், மேத், மெட்டீரியல், மிஷின் அண்ட் மெத்தட். இது மூணுத்துல ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருந்தாலும் வரக்கூடிய எண்ட் ரிசல்ட் ஒழுங்கா இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க வாழ்க்கையிலேயே அப்ளை பண்ணலாம். இது 3த்துல நமக்கு வேலை செய்ய தெரியலன்னா வேலை சரியா வராது. வேலை செய்ய தெரிஞ்சு கருவி சரியில்லைன்னா வேலை சரியா வராது. வேலை செய்ய தெரியறது, கருவிய ஒழுங்கா இருக்கு, ஆனா அதுக்கான மூலப்பொருள் ஒழுங்கா இல்லைன்னா வேலை சரியாகும். இது 3 தான் காரணமா இருக்கும். அப்ப அவனுடைய சிருஷ்டிக்கு எது காரணம்? அப்போ ஒண்ணு உருவாகணும்னா 3 காரணம் வேண்டும். நிமித்தம் செய்யக்கூடியவன், உபாதானம் அந்த பொருள் மூலப்பொருள், சககாரி அந்த கருவி. இது 3மே தேவை. ஆனா இந்த 3மே உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தந்த சின்ன சின்ன படைப்புகள், நம்ம படைக்கிற படைப்புகளுக்கு செய்யறவன் வேற, கருவி வேற, அந்த மூலப்பொருள் வேற.
ஆனா இவ்வுலகத்தை பொறுத்த வரைக்கும், சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும், அனைத்து சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் உருவாக்கங்கள் கடவுள் உருவாக்குகிறானே பகவான், அந்த உருவாக்கங்களுக்கு அவனே நிமித்த காரணமாக செய்பவனாக இருக்கிறான், புயவனாக இருக்கிறான். அவனே மண்ணாகவும் இருக்கிறான், அவனே சககாரியாக கருவியாகவும் இருக்கிறான். எப்படி பாசிபிள்? இந்த மண்ணு குயவன் அப்புறம் சக்கரம் இதெல்லாம் வெவ்வேறு. இந்த உதாரணத்தோட இந்த உதாரணம் எப்படி பாசிபிள்னா, யதா ஊர்ணநாபிகி, அதான் வேதாந்தம் சொல்றது. இந்த சிலந்தி இருக்கு பாருங்க, இது பாசிபிள். ஒரு சிலந்தியால பாசிபிள்னா பகவானால பாசிபிள்ன்றான். ஒரு சிலந்தி இருக்கு பாருங்க, சிலந்தி எப்படி கூடு கட்டுறது? வெளியில இருக்கிற பொருளை வச்சா இல்ல, தன்னுடைய எச்சிலை வைத்தே தனக்கு ஒரு கூடை கட்டிக் கொள்கிறது, கூட்டை கட்டிக் கொள்கிறது. அந்த கூட்டை கட்டிக்கொண்டு அதனுள்ளே வாழ்கிறது, அந்த வலையை பின்னி வாழ்கிறது. சிறிகாலம் கழித்து அந்த வலையே தனக்கு உணவாக உண்ணுகிறது. அதுபோலவே பகவான் தன்னிடத்திலிருந்தே இவ்வுலகத்தை உருவாக்கி அதிலே தான் இருந்து கொண்டு அதை காத்து அவ்வுலகத்தை தன்னிடத்திலேயே லயமடைய செய்கிறான். எப்படி? நிமித்தம் அவன் தான் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்படின்னா அது சங்கல்ப சக்தி. அவன் உட்கார்ந்துப்பான். இந்த உருவாக்கம் சும்மா ரொம்ப அவனுக்கு கட்டமான காரியமே கிடையாது. அதான் சொல்றாரு, உலகம் யாவையும் தாம் உலகாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாய் அப்படின்னு காட்டுறாரு. அது விளையாட்டு. எப்படி? நான் இப்படி உட்காந்துருப்பான், பகுஸ்யாம் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒருத்தன் பலவாக கடவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தன் பலவாக கடவேன்னு சொன்னா எல்லாம் பல பொருட்கள் வந்துடுறது. அப்போ அவன் சங்கல்ப சக்தியாலே அவன் செய்பவனாக இருக்கிறான், அவனுடைய நியமனத்தினாலே, அவன் நினைவினாலே. அடுத்தது உபாதானம். உபாதானம்னா பொருள், மூலப்பொருள். எப்படி மூலப்பொருளா இருக்கான்னா, உடல் மிசை உயிர் என கறந்து எங்கும் பரந்துடன் எல்லா பொருட்களுக்குள்ளேயும் அவன் இருக்கிறதுனாலதான் அந்த பொருள் பொருளாவே இருக்கு. இந்த ஆத்மாக்குள்ள பகவான் இருந்தாரா, இந்த ஆத்மா ஆத்மாவே இருக்கும். இதுக்குள்ள ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள பகவான் இருப்பான். அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் அவன் நீக்கமர நிறைந்து இருப்பதால் தான் அந்த பொருளின் இருப்பே இருக்கிறது. எப்பொழுது அதிலிருந்து தன்னை வெளியிலே எடுத்துக் கொள்கிறாரோ அது போயிடுறது, அது இருப்பே கிடையாது. அப்போ அவனுடைய வியாப்தியினாலே, இருப்பினாலே, உள்ளுரைந்து இருப்பதனாலே அனைத்துக்கும் அவன் மூலப்பொருளாக இருக்கிறான். சககாரி. இப்போ இவனை இப்படி சங்கல்பிக்க வைத்து உள்ள உட்கார வைக்கிறது, உள்ள தான் உட்கார்றதுக்கு காரணம் என்னன்னால் அவனுக்கு சக்தி அபரிமிதமா இருக்கு, ஞானம் அபரிமிதமா இருக்கு. அவனுடைய ஞான சக்திகள் கருவியாக இருக்கின்றன. அவனுடைய சங்கல்பம் நினைவு, அந்த சங்கல்பம் அவனுடைய ஒரு பிரதிஜை சத்தியம், அது உலகத்தை உருவாக்குவதற்கு அவனை நிமித்த காரணமாக செய்பவனாக குயவனாக ஆக்குகிறது. அவன் உள்ளே அமர்ந்து இருப்பதனாலே அவன் மண்ணாகவும் இருக்கிறான். அவனே அவனுடைய ஞானத்தினாலும் சக்தியினாலும் இந்த இயக்கங்களை நடத்துவதனாலே அவனே சக்கரமாகவும் இருக்கிறான். இதுதான் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து. வித்துன்னு என்ன அர்த்தம்னா காரணம். அப்படிப்பட்ட ஞானத்தை அறிந்து கொண்டாயா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்றேன் இந்த வழிதெல்லாம். அப்போ இந்த பிரம்மத்தை பத்தின வித்யை ஒருத்தனுக்கு ஏற்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னால், போயபிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும். மாயனை, மாயனைனா பரமபதநாதனை என்று பொருள். அவளுக்கு எவன் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி தத் பிரவிஷம் விஷந்தி என்று யாராலும், அதாவது அப்பிராபிய மனசா சகா என்றும் யாராலும் மனசாலும் வாக்காலும் எட்ட முடியாதவன் எவனோ அவனையே மாயன் என்கிற வார்த்தையாலே எட்டிவிட்டிருக்கிறாள் ஆண்டாள். மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை. அப்போ இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், அந்த வேதம் சொல்லுகிறது, எஸ்யா மதம் தஸ்ய மதம், மதம் எஸ்ய நவேதசகா, அவிஜாதம் விஜானதாம், விஜானம் விஜானதாம். அதாவது எவன் ஒருவன் அந்த எம்பெருமானை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறானோ அவன் அறியாதவனாகவே இருக்கிறான். எவன் ஒருவன் யாராலும் அறியப்பட முடியாதவன் என்று உணர்கிறானோ அவன்தான் அவனை அறிந்தவனாகிறான். ஏன்
எந்த பொருளை உங்களால் அறிய முடியவில்லையோ அந்த பொருள் அறிய முடியாதது என்பதை உணர்வதுதான் ஞானமே ஒழிய, அறிய முடியாததை அறிந்து விட்டேன்னு சொன்னா அவன் பைத்தியக்காரன். இப்போ இங்க வானத்துல நட்சத்திரம் இருக்கு, வானத்துல நட்சத்திரம் இருக்கு, எவ்வளவு நட்சத்திரம்னு எண்ணிட்டேன் அப்படின்னா அவன் பைத்தியக்காரன். எண்களின் முடிவு எனக்கு தெரியும் என்று ஒருவன் சொன்னானே, ஆனால் அவனுக்கு கணக்கே தெரியலன்னு அர்த்தம். எண்கள் முடிவற்றவை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல பகவான் அறியப்பட முடியாதவன் என்று ஒருவன் அறிந்தான், அதான் உண்மையான அறிவு. அவனை அறிந்து கொண்டேன் அப்படின்னால் அது உண்மையான அறிவன்று. அப்படிப்பட்ட அறியப்பட முடியாதவனாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவன மாயன் என்கிற ஒரு வார்த்தையாலே இவள் அடக்கிவிட்டாளே. எதற்கும் அடங்காதவனை மாயன் என்று சொல்லுகிறாள். மாயனை, மாயன்னா சுலபன் என்று பொருள். எல்லோருக்கும் மிகவும் சுலபமாக எளிமையாக இருக்கக்கூடியவன். மண்ணு வடமதுரை மைந்தன், இவன் தான் வடமதுரையிலே வந்து அவதரித்திருக்கக்கூடிய நிலை. இந்த மதுரை மாநகரத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னால், அங்கதான் வாமனாவதாரத்துல சித்தாசிரமம் கட்டிட்டு இருந்தார், அதாவது அமைந்திருந்தது. சத்ருக்னன் ஆண்ட ஊர் மதுரை மாநகரம். அந்த ஊர்ல வந்து பிறந்தான். மைந்தன், மைந்தன்னா தந்தை காலில் பெருவிலங்கு தாழ விழா என்று. எப்பொழுது இவன் பிறந்தானோ அப்பொழுதே காலிலே விரல் அவிழ்ந்தது. அப்போ யமுனை துறைவன் என்று பெயர். தூய பெருநீர் யமுனை. யமுனைக்கு என்ன தூய்மை அப்படின்னால், கண்ணனுடைய எச்சில், கோபிமார்களுடைய எச்சில், இரண்டு எச்சிலும் அதிலே இருக்கிறது. அதுக்கு மேற்பட தூய்மை உண்டா யமுனைக்கு? பகவானுடைய எச்சிலும் அடியவர்களுடைய எச்சிலும் எந்த நதியிலே பட்டதோ அது ஒன்றோ தூய்மை. என்ன பண்ணுவாளன்னா, கண்ணன் வாயில நீர் வச்சுட்டு இருப்பான், கோபிமார்கள் வச்சுட்டு இருப்பான், ஒருத்தர் மேல ஒருத்தர் உமிழ்ந்து 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 விளையாடிய நீர் அது. அதுதான் தூய பெருநீர் யமுனை துறைவன். நம்மாழ்வாருக்கு பொருநல் சங்கனி துறைவன் என்று பெயர், இவருக்கு யமுனை துறைவன் என்று பெயர். அந்த எம்பெருமானுக்கு யமுனை துறைவன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு, ஆயர் குலத்திலே விளக்காக தோன்றியவன், அவர்களை காப்பதற்காகவே வந்தவன், தாயை குடல் விளக்கம் செய்தவன். என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்று தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரன் ஒரு பேர் வைக்கிறார். இன்னைக்கு நேரம் இருக்குன்னு சுவாமி கேட்டு வந்துட்டேன். எப்படியும் 9 மணி வரைக்கும் இருக்கு சுவாமி, நீ 8:20 8:25 வரைக்கும் சொல்லுன்னு சொன்னார். அதனால சொல்லிட்டு இருக்கேன். லேட்டா வந்ததுக்கும் க்ஷமிக்கணும், லேட்டா முடிக்கிறதுக்கும் க்ஷமிக்கணும். இப்போ தாமோதரன்ற வார்த்தைக்கு அதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்தேன். மீதி இருக்கிறதெல்லாம் நேற்று பார்த்துப்போம், நாளைக்கு பார்த்துப்போம். தாமோதரன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இடுப்பிலே யசோத பிராட்டி கட்டின கயிறு, அந்த கயிற்றால் கட்டப்பட்டவன், கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்டவன். ஏற்கனவே சொன்னேன் அவள் எப்படி கட்டினாள் என்பதை. கட்டப்பட்டா, கைய கூப்பி அழுதா, அதுக்கப்புறம் தான் உடம்ப சிரித்து கொண்டால் கட்டினாள். இடுப்புல கட்டிட்டா, அதத்தாங்க அவ கட்டினாள், அவ கட்டல, இவன் கட்டும்படியாக பண்ணினான். அதனால்தான் மதுரகவி ஆழ்வார் ரொம்ப அழகா கையாளுகிறார். கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கட்டுண்ட பெருமாயன் இல்ல, கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இந்த பகவான் இவனை கட்டும்படியாக, தன்னை கட்டும்படியாக ஆக்கி கொண்டான் பெருமாயன். அப்போ எப்படி கட்டினா தாமோதரன்னா, நவநீத சௌரியம் காட்டப்படுகிறது. திருமங்கையாழ்வார் நவநீத சௌரிய விஷயமாக ரொம்ப அழகான விஷயம் காட்டுகிறார் சிறிய திருமடல் என்னும்படியான கிரந்தத்தில். கிரந்தத்துல காட்டக்கூடிய 10 நிமிஷம் கிரந்தத்துல காட்டக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னால், சிறிய திருமடல் என்கிற பாசுரத்திலே காட்டியிருக்கிற விஷயம், ஊரார் நிறைமைத்து உலகெல்லாம் உண்டு முழுதும் ஆறாத தன்மையனாய் ஆந்தொரு நாள் ஆய்ப்பாடி. கண்ணன் ஏன் தெரியுமா, பகவான் ஏன் தெரியுமா கண்ணனா பிறந்தான்? உலகம் அனைத்தையும் சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே இந்த உலகம் அனைத்திலும் கல்லு, மண்ணு, மரம், செடி, கொடி இதெல்லாம் இருந்தது. இவ்வளவு கடினமான விஷயத்தை சாப்பிட்ட உடனே பயத்துல அது போய் கண்ணாவினான் குத்திட்டு. பயத்துக்கு இந்த மாதிரி பண்றதே, வழவழக்க ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே தோணிதான். அதனால எங்க போதா நம்மளுக்கு வெண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து, திருவாய்ப்பாடியில இவ்வளவு வெண்ணெய் இருக்கே அங்க போயிடுவோம் அப்படின்னு திருவாய்ப்பாடியில பிறந்தான். அப்படி திருவாய்ப்பாடியில அவதரித்தவன் ஆறாத தன்மையனாய் அங்கொரு நாள் ஆய்ப்பாடி உலகம் அனைத்தையும் உண்டான்.
ஆறவில்லை, எப்படியாவது ஆறணும் இல்லையோ. அந்த உலகம் உண்ட உடனே நம்ம பார்த்திருப்போம், ஆளிலை கண்ணன் சொல்லுவாங்க. கண்ணன் அல்ல, ஆளின் மேலே, ஆளிலையின் மேலே அனைத்தையும் உண்டு தன் அங்கே படுத்து ஒரு குழந்தையை போல படுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். ஏன் அந்த எம்பெருமான் தன்னுடைய திருவடி எடுத்து வாயில வச்சுட்டான் தெரியுமா? உலகம் மொத்தத்தையும் முழுகிட்டான், இது வரைக்கும் இருக்கு, வெள்ளம் வந்துடுமோன்னு பயம், ஒரு காற்று வேணுமோ இல்லையோ வாயில போட்டு வச்சுக்கிறதுக்கு, அதனால திருவடியை வச்சு விட்டான். அது அர்த்தம் இல்ல. திருமங்கையாழ்வார் அவன் திருவடியை சுவைத்த பிற்பாடுதான் பாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் என்று நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் தான் அந்த திருவடியின் சுவையினாலே இவ்வளவு வசந்ததா இருக்கு. நீ வாழலாம் பேசுறாளே, என் திருவடியின் சுவை எப்படி இருக்கும்? அவனுக்கே தோத்தித்தான், அந்த திருவடியை தானே சுவைத்து பார்க்கிறான். அர்த்தம். அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு வயத்தை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும்னா வெண்ணெய் வேணும்னு தோணிட்டு நேரம் வந்தான். சீரார் கலையல்குள் சீரடி சென்று வருவாய். என்ன பண்றா? வாரார் வனமுலையால் மத்தாரம் பத்தி கொண்டு ஏறார் இடை நோவ எத்தனையோர் போருமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை. அவள் அழகிய இடையை உடையவளாக, இந்த யசோத பிராட்டி என்ன பண்ணுகிறாள்? இடை நோவ, அந்த இடையை கொண்டு, அழகை கொண்டு, அழகாக இருந்தாலும் அவள் இடை நோகும்படியாக, வலிக்கும்படியாக தயிர் கடைகிறாள். இங்கேயும் அங்கேயும் இப்படி இப்படி தயிர் கடைகிறாள். தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை. அப்ப வெண்ணெய் திரள்றது. அது என்ன பண்றான்? 3 கலத்துல வச்சு மேல ஏத்தி வச்சு விடுறான். வேறார் முதல் மடவாள் வேறொரு கலத்திட்டு திரண்டதுல இருந்து எடுத்து இன்னொரு கலத்துல மாத்தி வைக்கிறான். ஒரு பாத்திரத்துல நாரார் உரி ஏற்றி நன்கு அமைய வைத்ததனை. அதை என்ன பண்றா? ஒரு உரியில ஏத்தி மேல அழகா 1 2 3 அடுக்கி வச்சு விடுறான். போரார் வேர்க்கண் மடவாள் போந்தனையும் பொய்யுறக்க மேல வச்சுட்டு பக்கத்துல போயிட்டு வரணும்ன்றதுக்காக இந்த குழந்தைய வந்து பார்க்கிறா. இவன் 3 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தை, தொட்டில்ல படுத்துட்டு இருக்கான் பெருமான். நன்னா தூங்கிட்டு இருக்கு குழந்தை. தொட்டு தொட்டு எழுப்பி பார்க்கிறான், எழுந்துக்கவே இல்லை, ஆழ்ந்த உறக்கம். பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறான். ஆனா உண்மை என்னன்னு நமக்கு தானே தெரியும். நம்மால் தூங்குற மாதிரி நடிக்கிறார், தூங்கல. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? நன்னா கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஓராதவன் போல் உறங்கி, அதாவது அந்த இடத்துல போரார் வேர்க்கண் மடவாள் போந்தனையும் பொய்யுறக்கம். அது வெறும் ஒரு மெய்யுறக்கம் கிடையாது, பொய்யுறக்கம். ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து, தூங்குறா போல தூங்கி அவ வெளியில போன உடனே அறிவுட்டு தடால்னு எழுந்துடுறான். எழுந்து நேரவோ சப்தம் கேட்கறது. இந்த தாயார் அடையிற சப்தம் ஏற்கனவே கேட்டுது. போராதுக்கு வாசனை மூக்க தொலைக்கிறது. இதை எடுத்து மேல வச்சிருக்கா, நம்மளுக்கு பிடிச்சது. என்ன பண்றான்? முதல்ல நேரம் போனோம், போயிட்டு ஒரு நாற்காலியை எடுத்துன்னு வந்து ஏறினா, சின்ன குழந்தையோ கை எட்டல, அதுக்கு மேல ஒரு முக்காலி எடுத்துன்னு வந்தான். கை எட்டல. போராதுக்கு 2 செங்கலை வச்சிருந்தான். செங்கலையும் வச்சு இதுக்கும் கையெட்டல உடனே படிக்கிற புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்து, ஆத்துல படிக்கிற புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்து அதையும் வச்சு மேல ஏறிட்டான், எடுத்துட்டான். எடுத்து அந்த பாத்திரத்தை அழகா கீழே எடுத்தான். தாரார் தடம் தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி அவனுடைய தோலை, அந்த திருக்கைகளை இந்த பாத்திரத்துக்குள்ள விடுறானாம். நமக்கு எப்படி தெரியும்? இப்படி எடுத்தா மேலோட இப்படி எடுக்க வேண்டியதான பாத்திரம் இப்படி இருந்துச்சு. ஆனா அப்படி எடுக்கல. அவன் தோல் அந்த பானைக்குள்ள போகிற வரைக்கும், வெண்ணெய் கலத்துக்குள்ள போற வரைக்கும், தோல் வரைக்கும் கையை உள்ள விட்டான். கேள்வி, ஏன் சுவாமி இந்த வெண்ணைய கையோடு எடுத்து சாப்பிட்டா போறாதா? தோல் வரைக்கும் என் கையை விட்டான்னா, இப்படி எடுத்தா உள்ளங்கை வரைக்கும் தான் வெண்ணெய் கிடைக்கும், தோல் வரைக்கும் விட்டா இங்கேருந்து இது வரைக்கும் வெண்ணெய் கிடைக்கும், நக்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்ப தாரார்த்தடம் தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி, அங்க பெரியவாச்சான் பிள்ளைன்ற ஆச்சாரியர் விளக்கப்படுகிறார். தாரார்த்தடந்தோள்கள் களத்தில் உள்ளளவும் கை நீட்டின்னு எடுத்துக்காதீர்கள். தாரார்த்தடந்தோள்கள் இவனிடத்தில் உள்ளளவும் கை நீட்டி. என்ன அர்த்தம்னால், எது வரைக்கும் நமக்கு இந்த தோல் இருக்கோ அது வரைக்கும் இந்த வெண்ணையை வெற்றி எடுத்து 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 சாப்பிடணும்ன்ற ஆசையம். தோல் நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் வெண்ணெய் சாப்பிட்டுட்டே இருக்கணும். தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி
ஆறாத வெண்ணெய் விழுங்கி அண்ணா சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிவிட்டான். அழகா அவன் வெச்ச சுவடே தெரியாம, எடுத்த சுவடே தெரியாம அழகா அடுக்கி என்ன பொசிஷன்ல வைக்கணுமோ அதே பொசிஷன்ல வச்சான். என்னுடைய கிரகத்துக்கு பக்கத்துல ஒருத்தரும் திருடிட்டு போனார். திருட்டுன்றதே தெரியல அந்த வீட்டம்மாக்கு. ஏன்னா சாவி இருக்கும் இல்லையா, இவ வீட்டுல சாவி ஒரு இடத்துல வச்சிருக்கா, பீரோ சாவி. பீரோ சாவி ஒரு இடத்துல, அவன் வீட்டுல வேலை செஞ்சு வந்தான். வேலை செஞ்சவன் பீரோ சாவி எந்த இடத்துல வச்சாலும் அப்படிதான் வச்சிருக்கார். வச்சதும் கூட சாவி ஒண்ணு மேல ஒண்ணு இல்லை, இப்படி மூணு இப்படி பிரிஞ்சிருந்தது. எந்த வடிவத்துல எந்த திக்கு நோக்கி பிரிஞ்சிருந்ததோ அதே திக்கு நோக்கி தான் வச்சிருக்கு அந்த சாவி. பீரோல நகைய காணும், ஆனா நகை டப்பா என்ன கோணத்துல என்ன அளவுல எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரிதான் இருந்தது. ஆனா உள்ள இருக்கிற நகை மட்டும் காணும். அப்ப என்ன நினைப்பு வரும் அந்த வீட்டுல இருக்கிறவாளுக்கு? எங்கேயோ எடுத்துட்டு போனோம், நம்ம தான் தொலைச்சுட்டோம் அப்படின்ற எண்ணம். கடைசியா போன போது அவன் என்ன பண்ணிருக்கா, அதுக்கு முன்னாடி என்ன பங்கனுக்கு போனாலும் அவள்லாம் போன் பண்ணி கேட்டு போறா, அதுக்கு சொந்தக்காரால சந்தேகப்பட்டு இதெல்லாம் பண்ண உடனே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன துப்பு தொலைஞ்சி அந்த பீரோ பக்கத்துல இவனுடைய ஏதோ ஒரு டாலரை ஏதோ ஒண்ணு விழுந்துட்டு இருந்தது. அதை வச்சு கண்டுபிடிச்சா. அப்புறம் இதே மாதிரி நம்மளும் எல்லாத்தையும் அழகா அடுக்கி வச்சுட்டு போயிட்டார். அழகா அடுக்கி வச்சுட்டார். ஆனா சும்மா உடல என்ன பண்ணா அப்படின்னா, அருகிருந்த மோரார் குடம் உருட்டி வெண்ணையெல்லாம் சாப்பிட்டா, வெண்ணைய கழிச்சு தயிரை கடைந்து மோரை தனியா எடுத்து வெண்ணையை தனியா வைப்பா. இப்ப மோரை ராத்திரிக்கு மோரை சாப்பிடலான்னு எடுத்து வச்சா, மோர் பாத்திரத்தை பார்த்தவன எட்டி ஒரு உதவிட்டான். கோவம், மோரை பார்த்தாலே கோவம். ஏன்? கண்ணனுக்கு மோர் பிடிக்காது. ஏன்னா மோர் என்பது சாரம் எடுக்கப்பட்ட வஸ்து. நமக்கு சாரம் பக்தி. அதே போல இந்த சாரமான பக்தி இல்லாத வஸ்துவையும் மோரை உதைக்கிறார் போல உதைத்து விடுவார். அப்ப அந்த மோரை உதைச்சுட்டான், போய் படுத்துனுட்டான். மோரை உதைச்ச பிற்பாடு என்ன பண்ணா, நேர போய் என்ன பொசிஷன்ல படுத்துட்டு இருந்தானோ அதே பொசிஷன்ல படுத்துட்டான். ஓராதவன் போல் கிடந்தானை கண்டவளும், அண்ணா தூங்கிட்டு இருக்கிறான போல கிடந்தானை கண்டவளும் வாராத்தான் வைத்தது காணாள். நம்ம அழகா மோரை வச்சுட்டு போனா இது உடஞ்சு கிடக்கே, எட்டி உதைச்சுட்டு இந்த பிள்ளை நம்ம கூட சொல்லுவோமே, அர்த்தால வாராத்தான் வைத்தது காணாள். உடனே சொல்ற வார்த்தை, யார் இதை பண்ணா? வயிறடி திங்கு ஆறார் புகுதுவார் ஐயர் இவர் அல்லான். கணவன் கார்கால போறார். அப்போ இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போறதுனால அந்த ரொம்ப கிளீனா இருக்கு. போன உடனே இந்த அம்மா கணவனுக்கு ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாலேயே ஆத்த கிளீன் பண்ணி வச்சு விடுறா. இல்லைன்னா குழந்தை எழுந்துக்கல, ஆத்த நல்லா கிளீன் பண்ணி வைக்கிறா. பார்க்கிறார், அழகா வச்சிருக்கா அப்படின்னு போறார். சாயங்காலம் வரார், வீடு அவன் தலையா இருக்கு. இதே மாதிரி 4 நாளா பார்க்கேன், கார்த்தால போர்ச்சே இருக்கா மாதிரி வர்ச்சே இல்லையே வீடு. நம்ம கூட பண்ணுவோமே, குழந்தைய வீட்டை கிளீன் பண்ணிட்டு நான் விட்டுட்டு பக்கத்துல போறேன், வரத்துக்குள்ள ஏதாவது பண்ணி வைக்காதன்னா ஐயோ ஏன்டா விட்டு போனோம்னு தோணும். அது மாதிரி இவளுக்கு தோணி எடுத்தோம். நம்ம போர்ச்சே எப்படி வச்சோமோ அப்படி வீடு இல்ல. எப்படி இருந்தது? அந்த கிரகம் மோர் குடம் உருட்டப்பட்டு உடைந்து கிடந்தது. யார் வந்திருப்பா அப்படின்னா, அப்ப கூட குழந்தை மேல சந்தேகம் இல்லை. குழந்தையும் பார்க்கா, வீட்டையும் பார்க்கா. குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு, இந்த உத்தமனா இருக்கா, இவனை போய் சந்தேகம் விடுவாளா? இப்ப என்ன காரணமா இருக்கும்னா, இது ஏதோ பூனை வந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். எதுக்கும் ஒரு வாட்டி நம்மளுடைய வெண்ணைய செக் பண்ணுவோம்னு செக் பண்றான். செக் பண்ணிட்டு பார்த்தா வெண்ணெய் காலி. அப்பவும் கண்ணனை சந்தேகப்படல. அப்புறம் தான் தோணித்து, சரியா கண்டுபிடிச்சிட்டா, ஐயா தான் இத பண்ணார் அப்படின்னு. ஏன்னா ஆறார் புகுதுவார் ஐயர் இவரெல்லாம். இவர் கணவன் வீட்டுக்கு வந்த உடனே 4 நாளா இப்படி இருக்கே, எதனால கார்த்தால எப்படி வீட்டை வச்சியோ சைக்காலம் அப்படி இல்லையே, என்ன காரணம்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம மாட்டுல ஒரு பெரியவர் இருக்காரு, சின்ன குழந்தைதான், 3 வயசு குழந்தை. நம்ம மாட்டுல ஒரு பெரியவர் இருக்காரு, அவர் பண்ற கதை எல்லாம் அப்படின்னு இந்த அம்மா எப்படி சொல்லுவாளோ அது மாதிரிதான் யசோத பிராட்டி சொன்னா.
ஐயர் இவரல் தான். நம்ம பெரியவர் இல்லாம வேற எவன் பண்ண முடியும் இந்த காரியத்தெல்லாம்? ஏன்னா அந்த மோர் அந்த வெண்ணெய் பாத்திரம் இருந்தது, வெண்ணெய் பாத்திரத்தை சுத்தி முத்தி பார்த்தான், ஒன்னையும் காணும், வழிச்சு எடுத்து சாப்பிட்டு இருக்கான். அது வேற போறாது, நாக்க பெருசாக்கி உள்ள நக்கி நக்கி சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கிறவன் சும்மா விட்டுலாம இல்லையோ? இங்க இருந்துதான் தெரிஞ்சது இந்த போலீஸ்காரர்களுக்கு எல்லாம் துப்பு தொலைக்கிறது எப்படின்றதுக்கு முதல்ல கத்துக் கொடுத்தவனே கண்ணன் தான். திருடன் தனக்கு தெரியாமலே ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு போயிடுவான், ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போயிடுவான்றது கண்ணன் தான் ப்ரூவ் பண்ணான். எப்படி பண்ணான் அப்படின்னா, இவன் திருமேனி முழுக்க சந்தனம் பூசி வச்சிருந்தான் அழகா. இவர் தாரார் கடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டின்னு விட்டானோ இல்லையோ, தோல்ல இருக்கிற சந்தனம் இந்த பாத்திரத்தை விளிம்புல ஒட்டின்னு இருந்தது. ஆஹா, யார் பண்ணது? ஆறார் புகுதுவார் ஐயர் இவரல்லால், இவரை விட்டா வேற யார் பண்ண முடியும்? நீராம் இது செய்தீர் என்னோர் நெடுங்கையிட்டால் உறார்கள் எல்லாரும் காண உரலோடு. அந்த உரலை சேர்த்து பிடிச்சு கட்டிவிட்டான். தீரா வெகுளியாய் சிக்கன வார்த்தடி. அப்போ ஒரு சித்து அந்த ஈஸ்வரனை அச்சித்தோட சேர்த்து கட்டி விடுக்கும். அப்போ எப்படி அவனை கட்ட முடியும்? பகவானை கட்டுவது எப்படி? இந்த பெண் பிள்ளையாலே எப்படி கட்ட முடிந்தது? இதே போல இன்னொருத்தன் கட்டினான், சகதேவன். சகதேவன் கண்ணன் சேலஞ்ச் பண்றான். சகதேவன் சொல்றான், கண்ணா இப்படி எல்லாம் பண்ணாதே, உன்னை பிடிச்சு கட்டிப்பிடுவேன் அப்படின்னு அவன் சேலஞ்ச் பண்றான். கண்ணன் 1000 கண்ணனாக ஆகி நான் 1000 பேரா இருக்க, முடிஞ்சா கட்டு பார்ப்போம் அப்படின்னு இவன் கண்ணில் வரல விட்டு ஆட்டுறேன்னு நினைச்சுட்டு பண்ணார் பெருமாள். உடனே இவன் அவனுக்கு கயிறு தேடி ஓடினானா இல்ல, நடுவுல போய் உட்காண்டான், கூட்டத்து நடுவுல. கண்ணனை மனசால தியானம் பண்ணா ஏகசிந்தாகிராகியாக. கண்ணன் கட்டுப்பட்டு விட்டான். அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு, ஐயோ விட்டுடும், மேல காரியம் இருக்கு, தயவு செய்து உன் பக்தியை உடைய போருமே நிறுத்திக்கோயேன் அப்படின்னு பெருமாள் கை கூப்புறார். அப்போ நம்முடைய அகங்காரத்தாலே கட்ட வேண்டும் என்று நினைத்தால் நம்மால் கட்ட முடியாது. அவனை நம் அகங்காரத்தினாலே கட்டவே முடியாது. அப்ப எதனால கட்ட முடியும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பக்தியால் மட்டுமே கட்ட முடியும். தெய்வீ ஏஷா குணமயி மமமாயா துரத்தியா மாமைவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் என் காலை பிடிப்பதால் மட்டுமே அவர்களுடைய கர்மக்கட்டுக்கள் அழியுமே வழிய அவர்களால் ஒரு நாளும் அழித்துக் கொள்ள முடியாது. கண்ணனை துரியோதனன் கட்டணம்னு நினைச்சா கட்ட முடியல, யசோத கட்டணம்னு நினைச்சா கட்டிவிட்டான். கண்ணனை துரியோதனாதிகள் கட்டணம்னு நினைச்சா கட்ட முடியல, ஆனா சகதேவன் கட்டிட்டான். ஏன் கட்டினான்? அப்படி எப்படி கட்ட முடிஞ்சதுன்னா, இவாள்லாம் அன்பினாலும் பக்தியினாலும் கட்டினால் கட்டுண்டு கிடப்பான். அதனால இவளுடைய மெய்யான தாயன்பு கிடைத்தது. அதனால் அவள் கட்டின உடனே கட்டுண்டு கிடந்தான். அதுதான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். இன்னைக்கும் அந்த இடுப்புல இருக்கிற கட்டு இருக்கு பாருங்க, திருவரங்கத்துல படுத்துட்டு இருக்காரே ஒரு பெரியவர், அந்த பெரியவர் இடுப்புல இன்னும் இருக்கும். கிழவர்னு பேர் அந்த பெருமாளுக்கு. நம்பெருமாளுக்கு சின்னவர், கிழவர் யாருன்னா பெரிய பெருமாள் தான். இடுப்புல கட்டிட்டு இருக்காரு பாருங்க, அந்த கிழவர் இடத்துல இருக்கும். அப்போ அந்த எம்பெருமான இடத்துல அந்த தாமோதரன் அப்படின்னு சொன்னால் அந்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூய்மை என்ன தூய்மை அப்படின்னால், இவா என்னைக்குமே குளிச்சது இல்லையே. தீபாவளி தான் குளிப்பா, அதுவும் ஒரு தீபாவளிக்கு கழுத்துக்கு மேல குளிப்பா, இன்னொரு தீபாவளி கழுத்துக்கு கீழே குளிப்பா, அவ்வளவுதான். இவாளுடைய சுத்தம் இவ்வளவுதான். அப்போ தூய்மைனா இந்த இடத்துல என்ன தூய்மை காட்டப்படுகிறதுனா, அந்த எம்பெருமானிடத்திலே செலுத்துகிற பக்தியிலே அகங்காரமின்மை, அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதிலே நான் சமர்ப்பிக்கிறேன் என்கிற எண்ணம் இல்லாமை, அந்த எம்பெருமானையே வழி என்று வேறொன்றை வழியாக கொள்ளாமை, அப்படி இருக்கக்கூடிய தூய்மை. அதே போல அவனை தவிர்த்த வேறொன்றை பலனாக கோராத தன்மை, அதுவும் தூய்மை. தூயோமாய் வந்து நான் தூமலர் தூவி தொழுது. அப்படி மலர தூவி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. தூவி தொழுது கை, வாயினால் பாடி வாய், மனத்தினால் சிந்திக்க. முக்கரணங்களாலும் அவனை சிந்திக்க. கீழே போயபழையும், கீழே சொன்னனே ஒட்டாது கீழே பண்ண பாபங்கள் தீயினில் தூசாகும். அதத்தான் வேதாந்த வாக்கியத்தை தான் எடுத்து காட்டுறான். போயபழையும், இதுக்கு முன்னாடி பண்ண பாபமும் தூதருவான் இன்னனவும், இதுக்கு மேல பண்ண போற பாபமும் எதுவும் ஒட்டாது. எப்பொழுது? தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க.
என்ன இந்த தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்பதெல்லாம் இதை யார் பண்ணினா? மீண்டும் இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய விசேஷார்த்தம் என்ன, இன்றைய நாள் பாட்டின் அர்த்தம் என்ன, இதெல்லாம் நாளை கோட்டியிலே அனுபவிப்போம் என்று சொல்லி இன்றைய நாள் பாட்டை எல்லோரும் அனுசந்திக்க வேணும்படியான பிரார்த்தனையோடு நிறைவுறுத்துகிறேன். கொள்ளும் சிலம்பினான் கொள்ளரையன் கோயில் வெள்ளவழி சங்கின் பேரரோம் கேட்டலையோ பிள்ளாய் இழந்திராய் பேமுலனஞ்சொண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரோம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரும் பாவாய்